என் ரட்சிப்பின் தேவன், என் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சணிய கொம்பு, என் பலனாகிய கர்த்தாவே. என் பலனாகிய கர்த்தாவே. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி அமர்ந்து கொள். உட்காரலாம். ஒரு தடவை அரசன் அக்பர் அவரும் அவருடைய வேலைக்காரன் பீர்பால் 2 பேரும் நகர்வலம் வந்தாங்களாம். நகர்வலம் அப்படின்னா இரவில் நம்ம ஊர் எப்படி இருக்குது, ஜனங்கள் எப்படி இருக்காங்க சுற்றி பார்க்க. இப்போ இரவில் அக்பர் வந்து பிச்சை எடுக்கிறவங்க மாதிரி, பொதுவாக அந்த நாட்களில் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பிச்சைக்காரங்கெல்லாம் வீட்டுக்கு வருவாங்க. இப்போ வர்ற வழக்கமே இல்லை. 40 வருஷம் முன்னாலெல்லாம் அம்மா சாயங்காலம் போல் வந்து சோறு போடுங்கம்மா அப்படிமா. உடனே இருக்கிறத போடுவாங்க. இப்போ வந்து இருக்கதே இருக்குது ஃப்ரிட்ஜு, வெளியே போகிறதே தெர் இஸ் நோ அவுட் கோயிங், ஒன்லி இன்கமிங் தான். ஒருத்தர் சொன்னார், பாஸ்டர் திடீர்னு நான் ஃப்ரிட்ஜை திறந்து உள்ளேருந்து ஒன்று எடுத்தேன், ஒரே குழப்பமாயிட்டேன். என்ன ஐயா குழப்பம் அப்படின்னு. அது தோசை மாவா, அது தயிரா, அது பாலா, என்னால் ஒரு முடிவுக்கு என்ன செய்யவே முடியல, வரவே முடியல, ஒரே குழப்பம் பாஸ்டர். 2 வாரம் 3 வாரத்துக்கு முன்னால் உள்ளது. அதை அப்படியே சிந்திச்சுட்டே இருந்தேன் அப்படின்னு. இந்த அக்பர் வந்து சாயங்காலம் பிச்சைக்காரனை போல் வேஷம் போட்டு இப்படி நகர்வலம் போயிட்டே இருக்கும்போது ஒரு வீட்டில் ஒரு குழந்தை ரொம்ப அழுதுகிட்டே இருந்திருக்கு, சின்ன பிள்ளை. சரி ரொம்ப அழுதுகிட்டே இருக்க, நம்ம போவோமே அந்த வீட்டுக்குன்னு சொல்லி அந்த வீட்டில் போய், அம்மா சாப்பாடு எதாவது போடுங்க வயிறு பசிக்கு அப்படின்னோன்னு அந்த அம்மா ரொம்ப ஏழ்மைப்பட்ட கஷ்டப்பட்ட ஒரு அம்மா. பிள்ளை அழுதுட்டு பிள்ளைய தொட்டிலில் போட்டு ஆட்டிட்டு, இருங்க வந்துடுறேன் உட்காருங்க அப்படின்னு உட்கார வச்சு அக்பரையும் அவர் கூட பீர்பாலும் வேஷம் மாதிரி போயிருக்காங்க. 2 பேருக்கும் சாப்பாடு இருக்குது சாப்பிடுங்கன்னு சொல்லி நல்ல வயிறார சாப்பாடு அந்த அம்மா கொடுத்துருக்கு. 2 பேரும் சாப்பிட்டுட்டு சமயம் ஆன அப்படினால வேகமாய் அக்பர் என்ன பண்ணாரோ அந்த அம்மா கையில் கிட்டத்தட்ட பொற்காசுகள் 1 லட்ச ரூபா மதிப்பு உள்ள பொற்காசுகளை கையில் கொடுத்துட்டு வேகமாக வெளியே வந்தார். வாசலை தாண்டலே அந்த அம்மா சொல்லிச்சான், ராஜாவே நில்லுங்க. அவருக்கு ஒரே ஷாக் ஆயிட்டு. நம்ம போட்ட வேஷம் என்ன வேஷம்? பிச்சைக்கார வேஷம். ஆனால் அக்பர் கிட்டத்தட்ட பொற்காசுகளை கொடுத்துட்டு வெளியே வேகமாக ஓடி வந்து அவர் அந்த அம்மா சொல்லிச்சான், ராஜாவே நில்லுங்க. நின்னாரான். அப்போ அந்த அம்மா சொல்லிச்சான், ராஜாவே உங்கள் வேஷம் மாறிட்டே ஒழிய உங்கள் மனசு மாறவே இல்லை. கரங்களை தட்டுங்களேன். அல்லேலூயா. உங்கள் வேஷம் மாறிட்டு உங்கள் இருதயம் மாறலை, உங்கள் மனசு மாறலை அப்படின்னு சொன்னேன். ஐயா தேவன் இந்த மனுக்குலத்தை பார்க்க இயேசுவா வந்தாரே ஒழிய, அவருடைய வேஷம் மாறிச்சே ஒழிய அவருடைய மனசு மாறாத. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனுடன் இரக்கமும் ஒருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த அன்பும் உள்ள ஒரு நல்ல அப்பா நமக்கு இருக்க. நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி அப்படி கண்களை மூடி, என்றென்றுமாக என் கிருபை காட்ட கொண்டேன் உன்னை கிருபையே, என்றென்றுமாக என் கிருபை காட்ட கொண்டேன் உன்னை இம்மண்ணில் பிரித்து,
என்றென்றுமாக என் கிருபை காட்ட கொண்டேன் உன்னை இம்மண்ணில் பிரித்து. என்னரும் மகனே காப்பேனே உன்னை நான், என்னரும் மகளே காப்பேனே உன்னை நான். உன் தந்தையே நான் உன்னை விடேனே, உன் தந்தையே நான் உன்னை எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லலாம். கிருபையே உன்னை நாள் வரையும் காத்தது என் கிருபையே, கிருபையே என்றென்றுமாக என் கிருபை காட்ட கொண்டேன் உன்னை இம்மண்ணில் பிரித்து. என்றென்றுமாக என் கிருபை காட்ட கொண்டேன் உன்னை இம்மண்ணில் பிரித்து. என்னரும் மகனே காப்பேனே உன்னை நான், என்னரும் மகளே காப்பேனே உன்னை நான். உன் தந்தை நான் உன்னை விடேனே, உன் தந்தை நான் உன்னை விடேனே. கிருபையே உன்னை நாள் வரையில் காத்தது என் கிருபையே, கிருபையே. அல்லேலூயா. 92 எனக்கு அந்த மேரேஜ் காரியங்கள் எல்லாம் ஒழுங்காச்சு. February 17 நிச்சயதார்த்தம். மேரேஜ் காரியம் எனக்கும் எங்கள் அண்ணனுக்கு ஒரே வாரத்தில் கல்யாண காரியம். அப்போ எனக்கு ஒரு பெரிய தேவ சித்தம் பிரகாரம் ஆண்டவரே ஒரே ஒரு கண்டிஷன் மாத்திரம் போட்டேன் ஆண்டவர்கிட்ட, சினிமா பார்க்காத பொண்ணாக வேணும் அப்படின்னு. வாழ்க்கையில் என்ன பண்ணியிருக்கக்கூடாது, சினிமா தியேட்டரில் போய் பார்த்துருக்கக்கூடாது. அது ஒரே ஒரு கண்டிஷன். அப்படிப்பட்ட பொண்ணு இருந்தால் போதும் ஆண்டவர். வர எனக்கு சாந்தினி பேசும்போது கேட்டேன், அவங்க அம்மாட்ட கேட்டேன், சினிமா பார்த்துருக்காளா அப்படின்னு. நான் சினிமா தியேட்டருக்கே போனது, பிறந்ததுலேருந்தே சினிமா போனது கிடையாது. ஒரே ஒரு தடவை தான் சென்ட் ஜோசப் ஸ்கூலில் அந்த அனிமல்ஸ் சினிமா பிள்ளைகளை கூப்பிட்டு போகணும், அதுக்கு மாத்திரம் போயிருக்கா அப்படின்னு. உடனே கண்டுபிடிச்சினா இதுதான் தேவ சித்தம். அப்போ தான் இந்த பாட்டு ஒரு நாள் தேவ சித்த பிரகாரம்தான் நமக்கு வாழ்க்கை துணை வருதா அப்படின்னு எதிர்பார்க்கும்போது இந்த பாட்டு தான். ஏகனாய் நீயும் சஞ்சலத்தாலே ஏங்கும்போது உன் அண்டை வந்து ஏற்ற நாள் துணையை ஈந்திட்டேன் நாள். ஒருத்தர் சொன்னார், செல்ஃபோனும் பொண்ணும் ஒன்று அப்படின்னு. செல்ஃபோனும் பொண்ணும் என்ன செய்தான் ஒன்று. ஏன் அப்படின்னு கேட்டால், என்ன மாடல் செல்ஃபோன் வாங்கினாலும் அவனுக்கு புத்தி என்ன வரும்னா, இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்ல மாடலாக என்ன செஞ்சுருக்கோம், கிடச்சிருக்கோம். கொஞ்சம் வெயிட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்ல பொண்ணாக கிடச்சிருக்கும், நல்ல மாப்பிள்ளையாக கிடச்சிருக்கும். ஜஸ்ட்டு மிஸ்ஸிங் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லது, ஏற்ற துணை. எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள், அப்ராப்ரியேட் சொல்லுங்கள். ஆமாம், ஹெல்ப்பர், கம்பெனி. எல்லோரும் சேர்ந்து படிக்கலாமா? ஏகனாய் நீயும் சஞ்சலத்தாலே ஏங்கும்போது உன் அண்டை வந்திட்டே. ஏகனா கொஞ்சம் ஃபாஸ்டாக வேற பீட் போனா ராஜா, வேற பீட் போட தபேல் இல்லாமல். உன் அண்டை வந்திட்டே ஏற்ற நாள் துணையை ஈந்திட்டே நல்லோ நான். ஏற்ற நாள் துணையை ஈந்திட்டே நல்லோ நான். என்றும் உன்னை நான் சொந்தமாக்கினேன், என்றும் உன்னை நான்
சொந்தமாக்கினேன். கிருபையே உன்னை இந்நாள் வரையில் காத்தது என் கிருபையே, கிருபையே. ஹல்லேலூயா. இந்த ஆண்டவருடைய அன்பை இந்த வாரம் அதிகமாக நான் ஃபீல் பண்ணேன். ஒன்றுமே செய்யலை, அவருடைய அன்பை நினச்சி தொடர்ச்சி ஒரு 4-5 நாள் அழுதுகிட்டே இருந்தேன். எவ்வளோ ஒரு நல்ல அப்பா நமக்கு இருக்கிறார். நம்ம அனாதைகளாய் விடாத ஒரு அப்பா, கூட இருக்கிற அப்பா, நம்ம பலப்படுத்துகிற அப்பா. அல்லேலூயா. அவருடைய அன்பை நினைக்க 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 அப்படியே மைண்டெல்லாம் குளிந்துரும். வேதம் சொல்லுது, அவரை தியானிக்கும் தியானம் எப்படி இருக்குமா? சத்தமாக சொல்லுங்கள், இனிதாக இருக்கும். டார்ச்சரஸ் எது தெரியுமா? யாராவது நம்மளை காயப்படுத்தி விட்டாங்க, அதுவும் யார் ரொம்ப காயப்படுத்துவாங்கன்னா, யார்கிட்ட நீங்கள் ரொம்ப அன்பு வைக்கிறீங்களோ பாசம் வைக்கிறீங்களோ அவங்க தான் காயப்படுத்திடுவாங்க. ஆனால் வேதம் சொல்லுது, தாவீது சொல்ல, அவரை தியானிக்கும் தியானம் இனிதாக இருக்கும். அல்லேலூயா. இப்படி கண்களை மூடி கரங்களை உயர்த்தி டி குட்ராஜா அப்படியே காடுபடி. புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே உன்னதரே. புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே. புகலிடமே அடைக்க 2 கரங்களை உயர்த்தி கோட்டையே நம்பிக்கையே உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்கின்றேன். சர்வ வல்லவரேவும் நிழலில் நான் தங்கியுள்ளேன். உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்கின்றேன். சர்வ வல்லவரேவும் நிழலில் நான் தங்க. இப்படி கரங்களை உயர்த்தி சொல்ல, புகலிடமே புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே. புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே. வாழாக்கும் கொள்ளை நோய் அணுகாது, வேடனின் கண்ணி ஒன்றும் செய்யாது. வாழாக்கும் கொள்ளை நோய் அணுகாது, வேடனின் கண்ணி ஒன்றும் செய்யாது. காக்கும் மரநீரே கேடகமானீரே, காக்கும் மரநீரே புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே. புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே. உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்கின்றேன். சர்வ வல்லவரேவும் நிழலில் தான் தங்கியுள்ளேன். படைத்தவரை புகலிடமாய் கொண்டுள்ளேன். பரிசுத்தரே பாதுகாக்கும் படைத்தவரை புகலிடமாய் கொண்டுள்ளேன். பரிசுத்தரே பாதுகாக்கும் மதிலான. தீங்கு நிகழாது, ஒரு நோயும் அணுகாது. தீங்கு நிகழாது, ஒரு நோயும் அணுகாது. புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே. புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே. உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்கின்றேன். சர்வ வல்லவரேவும் நிழலில் நான் தங்கியுள்ளேன். புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே.
நாமத்தினால ஜனங்கள் மேலே ஆசீர்வாதங்களை சொல்லுகிறேன். சுகம் உண்டாகட்டும், செழிப்பு உண்டாகட்டும், குடும்பத்திலே அன்பு, ஐக்கியம், சமாதானம், நிம்மதி, ஆறுதல் உண்டாகட்டும், பலவீனங்கள் எல்லாம் மாறட்டும், சோர்வுகள் மாறட்டும், இயேசுவின் நாமத்தினால். ஆமென். ஓகே, இந்த மாதம் முழுவதும் இந்த பரிபூரணம், சம்பூரணம், இதை பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஏன் இதெல்லாம் ஆண்டவர் பேசுகிறார் அப்படின்னா, ஒன்று தெரியும், நம்முடைய வாயினால் சொல்லுகிறதை கரத்தினால் நிறைவேற்ற போகிறார். கரங்களை தட்டுவோம். அல்லேலூயா. ஆண்டவர் எதை சொல்லுறாரோ அதை தான் செய்வார். எதையும் சொல்லாமல் செய்ய மாட்டார். குமாரன் இந்த உலகத்தில் வரணும்னாலே அதை ஒரு தீர்க்கதரிசி வந்து சொல்லணும், வாயை திறந்து. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவருடைய தோளின் மேல் இருக்கு. அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ளவர், நித்திய பிதா, சமாதான பிரபு. அப்போ நல்லா கவனிங்க. இந்த 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 கவுன்சிலிங், ஆலோசனை என்பது ஒரு நபர், அவர் தான் நம்ம கூட இருக்கிறார். சமாதானம் என்பது ஒரு நபர். தீர்க்காயுசு என்பது கர்த்தரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசும் உள்ளவர். வெற்றி என்பது ஒரு நபர். வெற்றி யோசேப்போடு இருந்தார், அவன் செய்வதெல்லாம் வெற்றி பெற்றான். வெற்றி என்பது இஸ்ரவேலின் ஜெயபலமானவர், த விக்டரி ஆஃப் இஸ்ரேல். வெற்றி என்பது ஒரு நபர். ஐயா, உங்கள் வாழ்க்கையில் பக்கத்தில் கையை கொடுத்து சொல்லுங்களேன், நீங்கள் நினச்சா கூட தோற்க முடியாது. நான் சொல்லலை, பைபிள் சொல்லுது, தேவனால் பிறப்பது எல்லாம் உலகத்தை என்ன செய்யுமா? ஜெயிக்கும். எப்போ உனக்கு ஜெயம் கிடைக்கும்? எதில் உனக்கு ஜெயம் கிடைக்கும்? 2 கொரிந்தியர் 2:14 போட்டிருக்கு, எப்பொழுதும் எல்லா இடங்களிலேயும் உன்னை வெற்றி சிறக்க பண்ணி அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தீர்க்காயுசு என்பது என்னது? நபர். ஆமாம், தேவன் எப்படி இருக்கிறார்னா நீண்ட ஆயுசு உள்ளவர். ஆனால் அவருடைய கண்கள் எப்படி இருக்கு? அக்கினி ஜுவாலை போன்ற கண்கள். அவருடைய முடி எப்படி இருக்கு? இப்போ பெண்கள் வந்து லூசர்னு ஒன்று போட்டு போகிறாங்க, அப்படி தானே? அது என்ன லூசராக? என்னது முடி எப்படி போட்டுறாங்க? இந்த கண்டிஷனர் போட்டு ஃப்ரீ ஹேர் அப்படி தான் போட்டு போகிறாங்க. இந்த ஸ்டைல்லாம் வெளிப்படுத்தல 1ஆம் அதிகாரத்தில் அவருடைய தலைமயிர் அப்படி தான் லூசராக தான் இருந்திருக்கு. இதெல்லாம் காப்பி பண்ணி, பைபிள் காப்பி தான் எல்லாமே. புரியுதா? தேவனுக்கு எத்தனை வயசு அப்படின்னா, தேவனுக்கு என்னால் கரெக்டாக சொல்ல முடியும், அவருக்கு 50 வயசு தான். எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள், அவருக்கு எத்தனை வயசு? என்னையை பொறுத்தவரை வயசு 50 வயசு. ஒரு பையனை பார்த்து டீச்சர் கேட்டாங்களா, சங்கரு ஏதோ ஒரு இதுக்கு உங்கள் அப்பாவுக்கு வயசு என்னடா? அவன் சொன்னா எங்கள் அப்பாவுக்கு 7 வயசு அப்படின்னாண்ணா. உன் வயசை கேட்கலடா, உங்கள் அப்பா வயசை கேட்கேன். உங்கள் அப்பாவுக்கு எத்தனை வயசு? உன் வயசு 7 வயசு எனக்கு தெரியும், உங்கள் அப்பா வயசு என்ன வயசு? சங்கர் சொல்லுடா அப்படின்னு கிளாஸ் டீச்சர் கேட்டால், மேடம் என் வயசை சொல்லலை, எங்கள் அப்பா வயசு தான் சொல்லுதான். அவருக்கு வயசு எத்தனை? 7. கோவம் வந்துட்டான். இல்லை, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? உங்கள் அப்பா வயசை கேட்டால் உன் வயசை சொல்லலை அப்படின்னு. அப்போ சங்கர் சொன்னான்னா, இல்லை, நான் பிறந்த பிறகு தான் அவர் அப்பாவே ஆனார். அவர் அப்பாவாகி எத்தனை வருஷம் ஆச்சு? 7 வயசாச்சு. அதனால் இயேசுவுக்கு எத்தனை வயசுன்னா, நான் பிறந்த 7 வயசில் ரட்சிக்கப்பட்டேன். அவருக்கு எனக்கு அப்பாவாகி அவருக்கு 50 வருஷம் தான். அதனால் ஏசப்பாவுக்கு வயசு 50 வயசு தானே. ஏன் தப்பு? நீங்கள்லாம் கை தட்டுவே நான் எதிர்பார்க்கேன். ஏன் தப்பு? தாஷம், ஏசப்பாக்கு உன் வயசு என்ன? ஏசப்பாக்கு வயசு என்ன? இப்போ ரட்சிக்கப்பட்டு 28 வயசாச்சா? வயசே 28 தானே. எப்போ நீ ரட்சிக்கப்பட்ட? நான் என்ன சொல்ல வரேன், வாசிக்கலாமே. சம்பூர்ணத்தை பற்றி நான் இது பண்ண போகிறேன். வாசிங்க, கொலோசையர் 1:19. கொலோசையர் 1:19.
சகல பரிபூர்ணமும் அவருக்குள்ளே வாசமாய் இருக்கவும் அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவர் பிரியமாயிற்று. முன்னே அந்நியராயும் துர்க்கிரிகளினாலே மனதிலே நாம தான் சத்துருக்களாக இருந்தோம். அவர் சத்துருக்கள். ஆதாம் தான் ஒளிஞ்சு ஓடனா, தேவன் ஒளிஞ்சு ஓடினாரா? இல்லை. முன்னே சத்துருக்களாயும் மனதிலே இருந்த உங்களையும், நல்ல கவனம், எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவு ஆக்கினார். இதுதான் நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசம் நிலைத்திருப்பினால் அப்படியா? எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன். சகல பரிபூர்ணமும் அவருக்குள்ளே வாசமாக இருக்கிறது. ஐயா, இயேசுக்குள்ள இல்லாத ஆசீர்வாதங்களே இல்லை. அவருக்குள்ளே சகல பரிபூர்ணமும் வாசமாக இருக்கிறது. நீங்கள் அதே 2 கொலோசை 2ஆம் அதிகாரம் 9-10 வாசிக்கலாம். ஏனென்றால் 2:9 தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாக இருக்கிறது. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்திற்கும் தலைவராக இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். எல்லாம் சத்தமாக சொல்லுங்களா. அவருக்குள்ளே பரிபூரணம், எனக்குள்ளே பரிபூரணம். கொலோசேயரில் ரொம்ப அழகாக பவுல் எழுதுகிறார், அவருக்குள் சகல பரிபூர்ணமும் அடங்கி இருக்கிறது. அடுத்த வசனம் போட்டிருக்கு, உங்களுக்குள் சகல பரிபூர்ணம். எல்லாம் சொல்லுங்க, எனக்குள்ளே சகல பரிபூர்ணமும் நிறைந்திருக்கிறது. இயேசுனுடைய ஜீவன் என்றைக்கு உங்களுக்குள்ள வந்துச்சோ அன்றைக்கே உங்களுக்குள்ள பரிபூர்ணமும் உள்ள வந்துட்டு, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படும். சம்பூர்ணம், பரிபூர்ணம், இங்கிலீஷில் ஒரே அர்த்தம் தான் ஃபுல்னஸ். ஃபுல்னஸ் அப்படின்னா மேக்சிமம் கெப்பாசிட்டி, அதுக்கு மேலே வைக்கவே முடியாது. அதான் யோசேப்பு சொல்கிறான், சாக்கு மூட்டை நிறைய நிரப்பி அவங்களுடைய பணத்தை என்ன செஞ்சிரு, உள்ள போட்டு. அப்போ பரிபூர்ணம் சம்பூர்ணம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இடம் கொள்ளாமல் போக மாட்டோம். பைபிளில் பல அர்த்தங்கள் இருக்கு. வானத்தின் பலகணிகளை திறந்து தேவன்கிட்ட உள்ள குட் கேரக்டரை பார்த்தாலே நமக்கு ஆச்சரியம் தாங்க முடியாது. சம்பூர்ணத்தின் தேவன், பரிபூர்ணத்தின் தேவன், சகல சம்பூர்ணமும் அவருக்குள்ளே இருக்கு, உங்களுக்குள்ளே இருக்கு. என்றைக்கு இயேசுவனுடைய ஜீவன் உங்களுக்குள்ளே வந்துட்டோ அன்னைக்கு சகல சம்பூர்ணமும் உள்ளே வந்துட்டு. இயேசு வரும்பொழுது ஞானம் உங்களுக்குள்ளே வந்துட்டு. ஏன்னா ஞானம் என்பது ஒரு நபர், அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும். அப்போ ஞானம் வந்துட்டலாம் பாஸ்டர், அப்போ பைபிள் படிக்கணுமா அப்படின்னா, ஞானம் உள்ளே வந்துட்டு அந்த ஞானத்துக்கு ஊற்றக்கூடிய தண்ணீர் தான் வேத வசனம். ஞானமாகிய நெருப்பு வந்துட்டு அந்த நெருப்பு எரியறதுக்கான விறகு தான். விறகு இல்லாமல் நெருப்பு அவியும். அப்போ வேத வசனம், அந்நிய பாஷை, ஜெபம் எல்லாமே உங்களுக்குள்ளாக இருக்கிற இயேசுவை, எல்லாம் சத்தமாக எனக்குள்ளாக இருக்கிற இயேசுவை வெளியே கொண்டு வருகிறது. நாகர்கோயிலில் சாது சுந்தர் சிங் குதிரையில் 1920ஆம் வருடம் WC கிரவுண்டுன்னு உள்ள அந்த கிரவுண்டில் மீட்டிங்காக சாது சுந்தர் சிங் வந்துட்டு இருந்தார்.
அவர் வசனத்தினால நிறைந்தவர், இயேசுவால் நிறைந்தவர். குதிரையில் வரும்போது மனநல பாதிக்கப்பட்ட ஒரு பெண் ஜன்னல் வழி அந்த ரோடை வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கு. இந்த சாது சுந்தர் சிங் குதிரையில் வந்து அவரை கூப்பிட்டு வர்றாங்க. 1919 வருடமோ 20 வருடமோ நாகர்கோயிலில் நடந்த உண்மையான சம்பவம். அவரை பார்த்த மாத்திரத்தில் இந்த மனநல பாதிக்கப்பட்ட பெண் ரூமில் அடைச்சி வச்சுருக்காங்க. யாரோ செய்வனை இதெல்லாம் பண்ணி அந்த குடும்பத்துக்கு விரோதமாக பண்ணி அந்த பெண் மனநல பாதிக்கப்பட்டு அடைச்சி ஜன்னல் வழியாக சாது சுந்தர் சிங்கை பார்த்துட்டு அந்த வாலிப பிள்ளை சொல்லிச்சான், ஜீசஸ் இஸ் ரைடிங் ஆன் த ஹார்ஸ். இயேசு குதிரையில் என்ன செஞ்சிட்ருக்காரு, வந்துக்கிட்டு இருக்கார். அவரை பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. அவரும் திடீர்னு இப்படி திரும்பி அந்த ஜன்னல் வழியாக அந்த பெண்ணை பார்த்தார். அவ்வளோதான். ஜீசஸ் இஸ் ரைடிங் ஆன் த ஹார்ஸ்ன்னு சத்தமாக சொல்லிட்டு விழுந்த பொண்ணு எத்தனையோ வருடங்கள் பாதிப்பு இருந்த மனநல சொஸ்தமாகி சுகமாகி அந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆகி அந்த குடும்பத்தில் நிறைய டாக்டர் கலெக்டர் எல்லாம் இன்றைக்கும் இருக்காங்களாம். கரங்களை தட்டுங்களா, அல்லேலூயா. அந்த பெண்ணு சாது சுந்தர் சிங் படத்தை வரைஞ்சி அந்த படத்தை ஒருத்தர் இதில் வச்சுருக்கார், செல்ஃபோனில். காரணம் எங்களுடைய ஓட்டி 1919 வருடம் 20 வருடம் நாகர்கோயிலுக்கு சாது சுந்தர் சிங்கை பார்த்து அது சுகமாகி பிறகு அதுக்கு கல்யாணம் ஆகி அந்த குடும்பத்தில் நிறைய கலெக்டர் டாக்டர் இன்ஜினியர்கள்லாம் வந்தாங்க. அப்போ சகல சம்பூர்ணமும் உங்களுக்குள்ள வாசமாக இருக்கிறது. வேதம் சொல்லுது அவருடைய சாயல், அவருடைய ரூபம், ஹிஸ் லைக்னஸ், ஹிஸ் இமேஜ். பக்கத்தில் சொல்லணும், உங்களுக்குள்ளே அவருடைய ரூபம், அவருடைய சாயல் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமாம், நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. இப்போ நல்லா கவனிங்க, சகல சம்பூர்ணமும் சகல பரிபூர்ணமும் இயேசுக்குள்ளே இருக்குது, உங்களுக்குள்ளே இருக்குது. இம்மைக்கும் மறுமைக்கும் 2 பேதுரு 1 போட்டிருக்க 2 வசனத்தில் 2 பேதுரு 1 தம்முடைய காருண்யத்தினாலும் தம்முடைய மகிமையினாலும் அழைத்தவரை அறிகிற அறிவினாலே 3 வசனம் போடுங்க. தம்முடைய மகிமையினாலும், ஐயா உன்னை சும்மா அழைக்கலை, எல்லாம் சொல்லுங்க, அவருடைய மகிமையினாலே. ஆமாம், இன்னும் போட்டிருக்க ரோமர் 8 போட்டு எவர்களை அழைத்தாரோ அவர்களை முன்குறித்து இருக்கிறார், எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். கரங்களை தட்டுங்களை. ஒரு மகிமையான அழைப்பு, ஆண்டவருடைய அழைப்பு மகிமையான அழைப்பு. அழைப்பு இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. பேதுருவில் போட்டிருக்கு 1 பேதுருவில் 3 ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கப்பட்ட அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். 1 கொரிந்தியர் 1:9 போட்டிருக்கு, தம்முடைய குமாரனாகிய இயேசுவோடு ஐக்கியமாக இருப்பதற்கு அழைத்த தேவன், டு ஃபெலோஷிப் வித் ஜீசஸ். தம்முடைய மகிமையினாலும் தம்முடைய காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே. எந்த அளவு நம்ம பைபிளை வாசிக்கிறோமோ, எந்த அளவு தேவனோடு நெருங்குகிறோமோ, அந்த அளவு நமக்கு ஆசீர்வாதம் பின்னால் பிடுங்கிட்டு வரும். அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கு வேண்டிய யாவற்றையும், எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, திவ்ய வல்லமை. திவ்ய அப்படின்னா தெய்வீக. ராஜாவின் உதடுகளிலே திவ்ய வாக்கு பிறக்கும். தேவனை போல பேச நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள். அந்த கான்ஷியஸ் வந்துட்டுனா நம்ம அனாவசியமாக வார்த்தைகளை விட மாட்டோம். ரொம்ப பேசுகிறவங்க கான்ஃபிடென்ட் இல்லாதவங்க அப்படிங்கிறாங்க. அமைதலாக இருக்கிறவங்க, வேதம் சொல்லுது பேசாத இருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படும். வேதத்தில் பிடிச்சமான ஒரு வசனத்தில் ஒரு வசனம், அறிவுள்ள உதடுகளோ 20:15 எடுக்க நீதிமொழிகள், விலை உயர்ந்த ரத்தனம். இன்னும் நீதிமொழி 23 போட்டிருக்கு, என் மகனே உன் உதடுகள் செவ்வையானவைகளை பேசினால் என் உள்ளந்திரியங்கள்லாம் என்ன செய்யுமா, மகிழும். இப்போ நல்லா கவனிங்க, அவரை அறிகிற அறிவினாலே
இந்த ஜீவனுக்கு எங்க பைபிள் வாசிக்கிறதுக்கும் புரோட்டா சாப்பிட்றதுக்கும் சம்மந்தம் இருக்கா? நான் புதுசாக ஒரு டேட்டா வந்துக்கிட்டு இருக்கு. சகோதரர்களை விட சகோதரிகள் தான் அதிகமாக புரோட்டா சாப்பிட்றாங்க. மேலூரில் ஒரு பாஸ்டர் மனைவி தெரியும், காலையும் மாலையும் கொத்து புரோட்டா தான். சொல்ல பாஸ்டர் என்ன சிஸ்டர், அவங்க பிம்மை புஷ்டி பயில்வான் மாதிரி தான் இருப்பாங்க. காலையில் மதியம் நைட்டு 3 நேரம் புரோட்டா கொடுத்தா கூட நான் சாப்பிட்டு இருப்பேன். அப்படி ஐயா, அவரை அறிகிற அறிவில் சாப்பாடு எவன் போடுவான் பாஸ்டர்? மட்டன் எப்படி வாங்கிறது? பைபிள் வாசம் மட்டன் கிடைக்குமா? நான் வெஜிடேரியன் சாப்பாடு கிடைக்குமா? ஐயா, பைபிளில் ஒருத்தன் காட்டுக்குள்ளே போய் உட்காடுறேன், டெய்லி 2 வேளை நான் வெஜிடேரியன் சாப்பாடு. யார் தெரியுமா? எலியா. ஒரு விசுவாசி கிடையாது, ஒரு தசமபாகம் கிடையாது, ஒரு காணிக்கை கிடையாது, ஒரு ஆராதனை கிடையாது. ஆண்டவருடைய வார்த்தை ரேமா வேர்டு உண்டாகிக்கிட்டே இருக்கு. காலையில் மாலையில் காகங்கள் எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள், டீம் ஒர்க். எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள், டீம் ஒர்க். பூனேயில் ஒரு பாஸ்டர் இருக்கார். அவர் மனைவியை நான் பார்த்தேன். அந்த பாஸ்டருக்கு வேலையே என்ன வேலை அப்படின்னா, ஒவ்வொரு விசுவாசி வீட்டில் இருந்தும் டெய்லி காலையில் மதியம் நைட்டு எல்லா விசுவாசிகளும் சாப்பாடு பண்ணி கதவை கூட தட்ட மாட்டாங்க, வீட்டு வாசலில் வச்சுட்டு போயிடுவாங்க. யாரும் ஜோம் பண்ணிகிட்டு இருப்பார். பாஸ்டர் நீங்கள் நல்ல ஜோம் பண்ணுங்க, பைபிள் வாசிங்க, ஒவ்வொரு குடும்பமும் டெய்லி உங்களுக்கு சாப்பாடு காலைல மதியம் நைட். எலியா பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம் அவனுக்கு உண்டாயிட்டு இருக்கு. இந்த ஜீவனுக்கு வரக்கூடிய தேவ பக்திக்கு வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமை நல்ல கரங்களை தட்டி அல்லேலூயா. சகல சம்பூர்ணம் உங்களுக்குள்ள தான் இருக்கு. நான் அதான் சொல்லியிருக்கிறேன். ஐயா, கொள்ளை அடித்து மற்றவனை கொலை பண்ணி சம்பாத்தியம் பண்ணுறது உலக பிரகாரமான மனுஷன். ஒருத்தனை கீழே இறக்கி ஒருத்தன் கெட்டு போனால் தான் நான் நல்லா இருப்பேன். இது உலகத்தினுடைய மெத்தட். ஆனால் வேதத்தினுடைய மெத்தட் அப்படி இல்லை. வேதம் சொல்லுகிறது, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதன் இடத்துல என்ன ஊற்று புறப்படுமா? சத்தமாக சொல்லுங்கள், ஜீவ ஊற்று, ஃபவுண்டன் ஆஃப் லைஃப். ஆனால் புதிய ஏற்பாட்டில் போட்டிருக்கு, ஊற்று அல்ல, என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுடைய வயிற்றிலிருந்து உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் பாயும். கரங்களை தட்டுங்கள. அவரை அறிகிற அறிவினால இம்மைக்கும் மறுமைக்கும் வேண்டிய தேவ பக்தி வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையான் வேதம் சொல்லுது. உங்களுக்கு இன்னது தேவை என்று பரமபிதா என்ன செஞ்சிருக்காரா? அறிந்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அவ்வளோ முறுமுறுத்தாங்க. வாயில் வர்றதெல்லாம் என்னது? ஆமாம், எகிப்திலே அடக்கம் பண்ண இடம் இல்லை என்றா என்னை எங்களை இவ்விடத்திற்கு கொண்டு வந்தாய் மோசே, வனாந்தரத்துக்கு கொண்டு வந்துட்ட, வனாந்தரம் எங்களை அடைத்து போட்டது. தேவ பிள்ளை பக்கத்தில் சொல்லுங்கள், தேவ பிள்ளைகள் வாழ்க்கையிலையும் வனாந்தரத்தையும் பிரிக்கவே முடியாது. வனாந்தரம் என்றால் என்ன? அடைக்கப்பட்ட ஒரு நிலைமை. வனாந்தரம் என்றால் என்ன? செத்து கொண்டிருக்கிற நிலைமை. பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன். ஆகார் சொல்ல. வனாந்தரம் என்றால் என்ன? தவிப்பு. வனாந்தரம் என்றால் என்ன? தாகம். வனாந்தரம் என்றால் என்ன? கசப்பு, மாறா. வனாந்தரம் என்றால் வலு செருப்பம். வனாந்தரம் என்றால் என்ன? கோட்டான் குஞ்சுகள். என்றைக்கு இயேசுவோடு நீங்கள் நெருங்க ஆரம்பிக்கிறீர்களோ அன்னைக்கு விரோதமாக 7 ஜாதிகள் 31 ராஜாக்களும் உங்களுக்கு விரோதமாய் புறப்படுவார்கள். கரங்களை தட்டுங்களா. அல்லேலூயா. என்றைக்கு கானானுக்கு புறப்பட்டார்களோ 7 ஜாதிகள் 31 ராஜாக்கள். ஆனால் ஒன்றே ஒன்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும்,
7 ஜாதிகள் 31 ராஜாக்கள் வந்தாலும் வேதம் சொல்கிறது ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய். கரங்களை தட்டுங்கள். அல்லேலூயா. உனக்கு விரோதமாக ஆயுதமே எழும்பாதுன்னு பைபிள் சொல்லலை. உனக்கு விரோதமாக ஆயுதம் எழும்பும், ஆனால் ஒன்றும் என்ன செய்யாதான், வாய்க்காது. நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய். வேதம் சொல்லுது உன் நித்திரை, நீதிமொழிகளில் போட்டிருக்கு, இன்பமாக இருக்கு. பக்கத்தில் ஏன் நித்திரை இன்பமாவா இருக்கு? பெணம் மாதிரி இருக்கு. நான் படுத்தேன், நித்திரை செய்தேன், குரட்டை போட்டேன், விழித்து பார்த்தேன், தேவன் என்னை தாங்குகிறார். அல்லேலூயா. சிலவங்க படுத்தா 10 கிலோமீட்டருக்கு என்ன நடந்தால் என்ன, எனக்கு ஒன்றுமே கேட்கலை. நாய் பயங்கரமாக குலைச்சிச்சோ, பக்கத்து வீட்டில் பயங்கரமாக சண்டை போட்டாங்களோ, மோட்ரு ஆன் பண்ணிட்டேன், தண்ணி நிறைய ஓவர்ஃப்ளோ ஆச்சோ. நான் படுத்தேன், நித்திரை செய்தேன், கர்த்தர் என்ன செய்கிறாரா, தாங்குகிறார். இப்போ சகல சம்பூர்ணம் உங்களுக்குள்ள இருக்கு. பாபிலோன் ராஜா இஸ்ரவேலுக்கு வர்றான், பிள்ளைகளை அடிக்கிறான், கொல்லுறான். சாலமோனுடைய ஆலயத்தினுடைய தூண்கள், அந்த தூண்களுக்கு நிறைய இல்லையா, அந்த தேவனுடைய ஆலயத்தை தீ வைக்கிறான். பொண்ணு எல்லாம் அப்படியே தண்ணியாக ஓடிச்சான், பாலமாக கொண்டு போயிட்டான் நேபுகாத்நேச்சார். ஆனால் இன்னொருத்தன் அந்த கொண்டு போன நகைகளெல்லாம் அழகாக கொண்டு வரான். எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள், எஃபர்ட்லெஸ். எல்லாம் சொல்லுங்கள், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எஃபர்ட்லெஸ் சக்சஸ். எல்லாம் எளிதாய், லேசாய். பைபிள் போட்டிருக்கு, பென்யமீன் புத்திரரை லேசாய் மிதித்து போட்டார்கள். காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் பார்க்க மாட்டீர்கள். உங்கள் ஆடு மாடுகள் குடிக்கத்தக்க மழையெல்லாம், பள்ளங்கள் எல்லாம் தண்ணீரால் என்ன செய்யப்படும், நிரப்பப்படும். இது கர்த்தருடைய பார்வைக்கு லேசான காரியம். இங்கிலீஷில் போட்டிருக்கு ஈஸி திங். பக்கத்தில் சொல்லுங்களேன், ஈஸி. எல்லாம் சொல்லுங்கள், ஈஸி. சொல்லுங்கள், ஈஸி. அப்போ அவரை அறிகிற அறிவு. வாசிங்களேன் ஒரு வசனத்தை, எஸ்ரா 7:10 வாசிங்க. எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும், இஸ்ரவேலுடைய கட்டளைகளின் நீதியாய் உபதேசிக்கவும். எஸ்ரா தன் இருதயத்தை, ஒரு மனுஷன் குடும்பத்தில் பக்குவப்படுத்தினா போதும்யா. ஒரு சிஸ்டர் ஒரு குடும்பத்தில் அதிரசமாவை பக்குவப்படுத்தினா போதும். அதிரசம் யாருக்கெல்லாம் கிடைக்கும்? அந்த குடும்பம் முழுவதும் என்ன கிடைக்கும்? சத்தமாக சொல்லுங்களேன். பாஸ்டர் தீர்க்க தரிசனமாக சொல்லுதேங்களே, இன்னைக்கு காலையில் தான் அதிரசம் என் சொப்பனத்தில் வந்துச்சு. தம்பி லாக் பண்ணிடுறேன், அதை லாக் பண்ணிவிடு. தான் இருதயத்தை பக்குவப்படுத்தினா, அந்த இவனுடைய இருதயத்திலிருந்து அடிமை தேசத்தில் ஒரு நதி பாய்கிறது. என்ன நதி பாய்கிறது? வாசிங்களேன் 16, அதே 7:16 போடுங்க. 15:15 வாசிங்க. ராஜாவும் அவருடைய மந்திரி மாறும், எருசலேமில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனுக்கு மனப்பூர்வமாய் கொடுத்த வெள்ளியையும் பொன்னையும். நல்ல கவனிங்க ஐயா, இவன் இருதயத்தை பக்குவப்படுத்துகிறான். இம்மைக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது கொடுக்கிறதும் அன்றி. ஒரு 2 வாரத்துக்கு முன்னால் கையில் காசே இல்லை,
இப்போ மனைவி சொல்கிறாங்க, இந்த நேரலை தீர்க்க தரிசனங்கள்லாம் பிரயோஜனமாக இருக்கா தெரியலையே, பிரயோஜனமாக இருக்க மாதிரி தெரியலையே, கையில் காசும் இல்லை, கைக்கு நேரிடுற ஊழியத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு செல்ஃபோனை பார்த்தா கிரெடிட்டட் ருபீஸ் 5,000, 5,000 ரூபா. யார் போட்டான்னே தெரியாது. யுவர் அக்கௌண்ட் ஹேஸ் பின் கிரெடிட்டட் ருபீஸ் 5,000 ருபீஸ். பேசி முடிக்கிறாங்க, இதில் பார்த்தா 5,000 ரூபா. யார் போட்டான்னு தெரியாது. சரி, எடுத்து எதுக்கோ தேவைக்கு கொடுத்தாச்சு. 10 நாள் கழித்து ஈராக் தேசத்திலிருந்து, பஹ்ரைன்லேருந்து ஒருத்தர் பேசுகிறாரு, பாஸ்டர் நீங்கள் நேரலை தீர்க்கதரிசி, அவர் பேர் ஸ்டீஃபன் சின்னப்பா, ராமநாடு கீழக்கரையில் உள்ளவர், ஈராக் தேசத்தில் பஹ்ரைன் தேசத்தில் இருக்கார். பாஸ்டர் நீங்கள் கொஞ்சம் 6 மாதமாக 1 வருஷமாக நான் வந்துக்கிட்டு இருக்கேன், நீங்கள் சொன்னது எல்லாம் என் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே இருக்கு. கரங்களை தாட்டுங்கள. நம்ம வசனத்தினால நம்ம இருதயத்தை பக்குவப்படுத்துகிறோம். ஈராக்கில் பஹ்ரைன் தேசத்துலேருந்து 5,000 அவர் போட்டு விடுதார். நீங்கள் சொன்னதெல்லாம் நடக்கு பாஸ்டர்னு அவர் மாத்திரம் கிடையாது, ஒரு 10-15 பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணி என் மாமா, என் மச்சான், எங்கள் மதனி, எங்கள் இதுன்னு குடும்பத்தார்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டே போட்டுக்கிட்டு இருக்கார். எஸ்ரா எஃபர்ட்லெஸ் சக்ஸஸ், அவரை அறிகிற அறிவினால். அப்போ வேத வசனங்களை வாசிக்கிறதோ, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறதோ, ஆண்டவருடைய வார்த்தையோடு அமர்ந்து இருக்கிறதோ, பாபிலோன் ராஜா பெரிய சேனைகளோடு வந்து வெட்டி குத்தி சாலமோன் தேவனுடைய ஆலயத்தில் உள்ள எல்லாத்தையும் கொண்டு போகிறான். இங்கே ஒருத்தன் அடிமை தேசத்தில் அடிமையாக இருந்து தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்துகிறான், தேவனை அறிகிற அறிவிலே வளருகிறான். இந்த பாபிலோனில் உள்ள ராஜா மந்திரிமார்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க? வாசிங்க அந்த இது. இல்லை, அந்த முந்தின ராஜாவும் மந்திரிமார்களும் எத்தனை வசனம்? 15 வாசிங்க. எஸ்ஐ அதே அதிகாரத்தில் 7:15 பார்த்தீங்கன்னா, சகல பரிபூர்ணமும் உங்களுக்குள்ள வாசமாக இருக்கு. பாபிலோன் எங்கே இருக்குது தெரியுமா? பாபிலோன் எங்கே இருக்குது? நமக்குள்ளே தான் இருக்குது. நமக்குள்ளே இருந்து வேதம் சொல்லி, என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து அடி வயிற்றிலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் பாயும். ஐயா, தேவனுடைய வார்த்தையை நாளை உங்கள் இருதயம் பக்குவப்படுவதற்கும் பொருளாதார செழிப்பு இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், கர்த்தருடைய வார்த்தை ஒரு விசுவாசி கிடையாது, ஒரு சபை கிடையாது, எலியாவுக்கு தசமபாகம் கிடையாது, காணிக்கை கிடையாது. கேரி தாற்றங்கரையில் அவன் அமர்ந்திருக்கான். காலையிலையும் சாப்பாடு வருது, சாயங்காலமும் சாப்பாடு வருது. சும்மா சாப்பாடு கிடையாது. எது நம்ம அன்னபூர்ணா கஃபேயில் உள்ள இது மாதிரி கிடையாது. நம்ம டெம்பிள் சிட்டியில் உள்ள சைவ சாப்பாடுலாம் கிடையாது. ஆசிஃப் பிரியாணி, வேர்ல்டு ஃபேமஸ் ஆசிஃப் பிரியாணி. கர்த்தருடைய வார்த்தை உண்டாகும்போது, மோசேக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகுது. 30 லட்சம் பேருக்கு 40 வருஷம் சாப்பாடு. எவனாவது உலகத்தில் இது வரைக்கும் பந்தி எவனாவது போட்டிருக்கானாயா? 30 லட்சம் பேருக்கு 40 வருஷம். இதில் என்னென்னா 99% முறுமுறுக்கிற ஜனம். என்னத்தை பிரியாணி போட்டான்? அவ்வளோ நல்ல நக்கி சாப்பிட்டுட்டு ஒன்று விடாமல் சாப்பிட்டு கடைசியில் ஏம்ல அப்படி சொல்லுதுன்னா, அவன் ஐஸ்கிரீம் வைக்கல எல்லாம். சரி, ஐஸ்கிரீம் வச்சாச்சுல்ல. ஆமாம், ஐஸ்கிரீம் வச்சான், பீடாக கொடுக்கல. கடைசியில் என்ன கொடுக்கலையா? அடா சோடா. என்னத்தை பார்த்தாலும் குறை சொல்லுவாங்க இஸ்ரவேல் ஜனங்கள். ஆனால் ஒரு நேரமாவது ஆண்டவர் பட்டினி போட்டாரா? சதமாக சொல்லுங்களேன். என்னத்தை தான் அம்மாவுக்கும் மகனுக்கும் சண்டை நடந்தாலும், பிள்ளை சாப்பிடாமல் போய் படுத்துக்கிட்டான் அப்படின்னா அவன் ஏற்கனவே கொத்து புரோட்டா தின்ட்டு வந்து படுத்து கிடப்பான். போப்பா எனக்கு சாப்பாடெலாம் வேண்டாம் அப்படின்னு. இது தூங்காது. என் மகன் என்ன செய்யலை, கழுதை விட்டு தள்ளு, ஒரு நேரம் பட்டினியாக கிடந்தால் என்ன குறையா போகுது. அடுத்த நாள் கூட 8 இட்லி உட்காந்து திங்க போகிறான். அவன் தின்னுட்டு வந்து படுத்துக்கிட்டு முட்டை புரோட்டா தின்னுட்டு, எனக்கு வேண்டாம் சாப்பாடு வேண்டாம், நான் சொல்கிறது நீ கேட்கல. ஓ, என் பிள்ளை சாப்பிடல, என் பிள்ளை சாப்பிடலை, என் பிள்ளை. எஸ்ரா பாருங்க, தான் இருதயத்தை பக்குவப்படுத்த அங்கே பொருளாதார செழிப்பு உண்டாகிறது. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, சகல
நன்மைகளையும் நமக்கு நாம் அனுபவிக்கிறதுக்கு 1 தீமோத்தேயு 6:17 தேவன் எப்படிப்பட்ட தேவன் வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 6:17 நாம் அனுபவிக்கிறதுக்கு சகல நன்மைகளையும் சம்பூர்ணமாய், எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, நான் அனுபவிக்க சகல நன்மைகளையும் சம்பூர்ணமாய் அருளுகிற தேவன். ஐயா, இந்த உலகத்தில் நீங்கள் சம்பூர்ணமாய் சம்பிரதாயமாய் நீங்கள் வாழ வேண்டும் என்பது தேவ சித்தம். ஒரு நாள் நல்ல ட்ரூவெண்ட்ரத்தில் ஒருத்தர் போய் நான் என்னுடைய மனைவியெல்லாம் போய் வரவேற்று, வெளிநாட்டிலேருந்து வந்திருக்காருன்னு வரவேற்று நல்ல அந்த கோவா கடலில் நான் எங்கள் அண்ணன் பையெல்லாம் குளிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், இயற்கைகளை, அருவிகளை, வேகமான குட்டி காணத்தை, கொடைக்கானலை, ஊட்டியை யாருக்காக தேவன் வைத்திருக்கிறார்? பக்கத்தில் சொல்லுங்க, அவருடைய பிள்ளைகளுக்கா. சத்தமாக சொல்லுங்கள், அவருடைய பிள்ளை. நான் நல்ல ஞாபகம் இருக்கு, ஒரு 10 வருடத்துக்கு முன்னால் ஒரு ஃபேமிலி ஆண்டு ரொம்ப அழகாக சொன்னார், இந்த ஃபேமிலி இன்றைக்கி ஹோட்டல் கூட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுங்க. இவ்வளோத்துக்கு அந்த டைமில் ஏதோ ஒரு வெஜிடேரியன் ஹோட்டல் தான் கிடச்சி, அங்கே போய் ஸ்பெஷல் சாப்பாடு, மீனாட்சி பவனில் ஸ்பெஷல் சாப்பாடுன்னு சொல்லி கூட்டு போய் அவங்களோட உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் அந்த சிஸ்டர் ஒரே அழுக. எங்கே? ஹோட்டலில் வச்சு. நம்ம ஆட்கள் பரலோகத்திலும் போய் அழுவாங்க. அங்கேயும் 1/2 மணி நேரம் அமைதல் உண்டாயிடுச்சு. என்ன சிஸ்டர் அழாதீங்க சிஸ்டர் அப்படின்ன, கல்யாணம் 21 வருஷம் ஆச்சு பாஸ்டர், ஒரு நாளாவது இவர் என் வீட்டுக்காரர் என்னை ஹோட்டல் கூட்டு வந்ததே கிடையாது. நல்லது. இன்னொரு குரூப் இருக்குது, அவனுடைய குடியிருப்பே ஹோட்டல் தான். சிலரை கேள்வி பண்ணுவோம், பொட்டலை பாண்டி, எப்போ பார்த்தாலும் பொட்டலம். அவனுடைய குடியிருப்பு கல்லறைன்னு போட்டிருக்கு, அவனுடைய குடியிருப்பு ஹோட்டல். கடந்த வருஷத்தில் டிசம்பர் 31 ஒருத்தன் வந்து ஸ்விக்கியில் மாத்திரம், அது பேர் ஸ்விக்கியா சொமேட்டோவோ ஸ்விக்கிலையோ, அந்த வருஷம் முழுவதும் ஆர்டர் பண்ண சாப்பிட்ட சாப்பாட்டினுடைய தொகை 23 லட்சம் ரூபாய்க்கு ஹோட்டலில் சாப்பிட்ரு. ஒரே ஆள் சொமேட்டோவில் எத்தனை லட்சம் ரூபாய்க்கு சாப்பிட்ருக்கான் ஒரு வருஷத்தில்? எத்தனை லட்சம் ரூபாய்க்கு? 23 லட்சம் ரூபாய்க்கு. என்னத்தை தான் சாப்பிடணும்னு தெரியாது. ஆனால் இங்கே பாருங்கள், எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். 7:10 பக்குவப்படுத்தினா 15 ஒரு நியூஸ் வருது, ராஜாவும் அவனுடைய மந்திரிமார் எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, இருதயம் பக்குவப்படும் பொழுது எல்லாம் எனக்குள்ளே சகல சம்பூர்ணமும் இருக்கிறது. ஐயா, இயேசுக்குள்ளே சம்பூர்ணம் இருக்குது மாத்திரமல்ல, சகல பரிபூர்ணமும் அவருக்குள்ளே இருக்குது. அந்த இயேசு உனக்குள்ளே வந்துட்டார். கரங்களை தட்டுங்களேன். இன்னொரு வகையில் சொல்ல போனால், கிறிஸ்துவுக்குள் சகல பரிபூர்ணமும் இருக்குது. அதே போல் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கு உங்களை அர்ப்பணிக்கும் போது சகல பரிபூர்ணமும் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட ஆரம்பிக்கும். கரங்களை தட்டுங்களேன். 15 பாருங்க, ராஜாவும் ராஜா மாத்திரம் இல்லை, அங்கே ஏக மனது. அங்கே நம்ம இருதயத்தை வசனத்தினால பக்குவப்படுத்தும் பொழுது வேதம் சொல்லுது, வாய்க்கால்கள் ஓரத்திலே நடப்பட்ட மரம் நானே. மைக்கு கையில் வச்சுக்காமா. வாய்க்கால்கள் ஓரத்திலே நடப்பட்ட மரம் நானே. நல்ல கவனிங்க. ராஜாவும் மந்திரிமார்களும் இஸ்ரவேலில் தேவனுக்கு மனப்பூர்வமாய் கொடுத்த வெள்ளியையும் பொண்ணு. எந்த மெத்தட் ஈஸிங்கிறீங்க? இந்த பாபிலோன் ராஜா எருசலேமுக்கு வந்து அடித்து நொறுக்கி கொலை பண்ணி தீய வச்சு எல்லாம் ஆறா உருகி ஓடி அதை எடுத்து இவன் தேசத்துக்கு கொண்டு வந்துக்கிட்டு, இங்கே ஒருத்தன், இதுக்கு பேர் தான் எஃபர்ட்லெஸ் சக்ஸஸ். எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன், முயற்சி இல்லா வெற்றி. ஆமாம்,
பரிபூர்ணத்தால் நிரப்பப்படுவது எப்படி? ஐயா, உன் இருதயத்தை வசனத்தினால நீ பக்குவப்படுத்த இம்மைக்கும் மறுமைக்கும் இந்த தேவ பக்திக்கு வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது தந்தருள்ளதும் அன்றி இச்சையினால் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபங்களுக்கு பங்குள்ளாகும் பொருட்டு பரிசுத்த சகோதரரே, எல்லாம் சொல்லுங்க, திவ்ய சுவாபம் சொல்லுங்க. இந்த திவ்யங்கிற வார்த்தை, திவ்ய சௌந்தரியம் உள்ளவனாக இருந்தான் மோசே. தெய்வீக சௌந்தரியம். திவ்ய வாசகனாகிய யோவான் ராஜாவின் உதடுகளிலே தெய்வீகமான வாக்கு பிறகு. நீ வாயை திறந்தா தேவன் பேசுவது போல பேச நீங்கள் நான் அழைக்கப்பட்டிருக்கேன். இப்போ நல்லா கவனிங்க. அடுத்த வசனம் வாசிங்க, 16. Babylon seeming and all the silvers and gold thou canst find in all the province of Babylon. Province Babylon சீமை எங்கும் உனக்கு கிடைக்கும் எல்லா வெள்ளியையும் எல்லா பொன்னையும் உன்னுடைய ஜனமும் ஆசாரியரும் எருசலேமில் உள்ள தங்கள் தேவனுடைய ஆலயத்திற்கென்று. ஐயா, எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயம் யார் தெரியுமா? வாட் இஸ் த சர்ச்? வாட் இஸ் த சர்ச்? சபை என்றால் என்ன? அது புதிய ஏற்பாட்டு சபை என்றால் என்ன? சபை என்றால் ஒரு கட்டடம், கூடி வர்ற இடம் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ரியல் சர்ச் யாருன்னா நானும் நீங்களும் தான் ரியல் சர்ச். கரங்களை தட்டுங்களா. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு ஆலயத்தெல்லாம் அலங்கரிக்கும்படி பெசலையேல் ஆண்டவர் உருவாக்கினார். புதிய ஏற்பாட்டு ஆலயம் நீங்கள் தான். உங்களை அலங்கரிக்கும்படி தான் இப்போ நிறைய பியூட்டி பார்லர் வந்திருக்கு. எனக்கு பியூட்டிஷியன் ரேட்டெல்லாம் கேட்டால் எனக்கு தலையெல்லாம் சுற்று. பெசலையேல ஞானத்தால் நிரப்பினவர். வேலை இல்லாத வெட்டி இல்லாத திருமணமான பெண்கள்லாம் இந்த பியூட்டிஷியன் கோர்ஸ்லாம் படித்தா லட்சக்கணக்கில் சம்பாத்தியம் பண்ணலாம் போல். ஃபேஷியல் 2500 ரூபா 3000 ரூபாங்க. அம்மாவும் மகளும் பியூட்டிஷியன் போயிட்டு வந்து எவ்வளோன்னா 11000 ரூபா பில் அப்படிங்க. ஏன் வீட்டில் இல்லை, ஏன் ஒய்ஃபை சொல்லி நீ கட்டாயம் ஏதாவது ஃபேஷியல் பண்ணுமா 400-500 ரூபா யாராவது முகத்தை பிடிச்சி தடவிட்டே இருப்பாங்க 1.5 மணி நேரம். அவள் கரெக்டாக 50 ரூபா வாங்குவாள். பியூட்டி பார்லர் போனேன் 50 ரூபா போயிட்டு நான் சொன்னேன், உன்னைய வச்சு ஒரு பியூட்டிஷியன் பணக்காரன் ஆகவே முடியாது. 50 ரூபா உள்ளே போவதும் அந்த புறா வெளியே வருவதும். நான் என்ன சொல்ல வரேன், இங்கே பாருங்கள், Babylon, the province of Babylon, with a free will offering of the people and of the priests offering willingly for the house of their God which is in Jerusalem, and all the silver and gold. எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன். வேத வசனங்களோடு நீங்கள் நேரம் செலவழிக்கும் போது, ஐயா இது வேஸ்ட்டு கிடையாது. தேவ சமூகத்தில் 2 மணி நேரம் வந்து உட்காந்து ஆண்டோடைய வார்த்தையை கேட்டு என்கிட்ட கேட்டால், வசனத்தை விட முக்கியம் எதுன்னா நீங்கள் ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கும் பொழுது உங்கள் இருதயம் பக்குவப்படும். தேவ பிரசன்னத்தில் பலிபீடம் செப்பனிடப்படும். என்ன நடக்கும் தெரியுமா? வெளிநாடுகளிலிருந்து இல்லாட்டி நியாயமாய் வர வேண்டிய தங்கம் வெள்ளி கோல்டு டிரான்ஸ்ஃபர், வெல்த் டிரான்ஸ்ஃபர், ஹவுஸ் டிரான்ஸ்ஃபர், மணி டிரான்ஸ்ஃபர், இது எல்லாம் உங்களுக்கு உண்டாக ஆரம்பிக்கும். இதுக்கு பேர் தான் எஃபர்ட்லெஸ் சக்ஸஸ். லேசாய் மிதித்து போட்டார்கள். லேசாய் தரித்திரத்தை மீச்சிடலாம், லேசா வியாதியை என்ன மீச்சிடலாம். சகல சம்பூர்ணமும் உங்களுக்கு தான் இருதயத்துக்குள்ளே தான் இருக்கு. எஸ்ராவனுடைய இருதயத்துக்குள்ள எருசலேம் பட்டணம் எப்படி நிலை பெற்று ஓங்குச்சு? ஐயா, உங்கள் குடும்பம் எப்படி நிலை பெற்று ஓங்கும்? உங்கள் வம்சம் எப்படி நிலை பெற்று ஓங்கும்? ஒரு மனுஷன் இருதயத்தை பக்குவப்படுத்தினா போதும். நீதிமொழிகள் 10:11 செம்மையானவர்களுடைய ஆசீர்வாதத்தினால் ஒரு பட்டணம் நிலை பெற்று ஓங்கும். 10:11 10:11 நீதிமொழிகள் 11:11 போட்டு பாப்பா. நீதிமொழி 11 செம்மையானவர்களுடைய ஆசீர்வாதத்தினால் பட்டணம் நிலை பெற்று. எருக்கோ ஏன் விழுந்துச்சு? இஸ்ரவேல் துதிச்சனால விழுந்துச்சு. இன்னொரு வகையில் சொல்ல போனால் துன்மார்க்கன் வாயினால் அது
இடிந்து, by the blessings of the upright the city is exalted. ஒருத்தர் நல்ல இருதயத்தோடு ஒரு பட்டணத்தை ஆசீர்வதித்து அந்த பட்டணம் உயருமா. நான் என்ன சொல்ல வரேன், நீங்கள் நல்ல தேவ பிரசன்னத்திலேருந்து உங்கள் மனைவி, உங்கள் பிள்ளைகளை, முதலாவது உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. உங்கள் குடும்பத்தினுடைய தரம் கரங்களை தட்டி அல்லேலூயா. உங்கள் வீடை பார்த்தாலே விரும்பப்படத்தக்கதாக இருக்கும். நான் சொல்லலை, மல்கியா 3ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கேன். உன் தேசம் விரும்பப்படத்தக்கதாக இருக்கும், உன் வீடு விரும்பப்படத்தக்கதாக இருக்கும், உன் காரு விரும்பப்படத்தக்கதாக இருக்கும், உன் பைக்கு விரும்பப்படத்தக்கதாக இருக்கும். சுற்றி சுற்றி 4 சின்ன பையில சுற்றி சுற்றி பார்ப்பான் காரை, சூப்பராக இருக்கு அப்படி. சகல சம்பூர்ணம் உங்களுக்குள்ள இருக்கு. இதை அனல் மூட்டி வெளியே கொண்டு வர்றதுக்கு தான் ஆண்டவருடைய வார்த்தை. ஏன்னா பைபிள் சொல்லுது, உலகத்திலேயே குறைவே இல்லாதது என்ன அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் பரிபூர்ணம், சம்பூர்ணம். குறைவே இல்லாதது என்னன்னா சங்கீதம் 19:7 போட்டிருக்கு, கர்த்தருடைய வேதம் குறைவற்றது. கரங்களை நல்ல தட்டி வாசிங்க. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும். ஐயா, உள்ளுக்குள்ள கிரியை செய்யும். எல்லாம் சத்தமாக சொல்லுங்க. ஆத்துமாவை. என்ன மாவை? என்ன மாவை? அதிரச மாவையா ஆத்துமாவையா? ஆத்துமாவை. இப்போ நிறைய மாவு வந்திருக்கு. தோசை மாவு, ஈர மாவு, அடை மாவு. நேற்று நைட்டு எங்கள் வீட்டில் அடை சூப்பராக இருந்துச்சு. ஆப்ப மாவு, பணியார மாவு, கொழக்கட்டை மாவு. ஆத்து மாவை உயிர்ப்பிக்கிறதும் கர்த்தருடைய சாட்சி என்னது? முழுமையானதும். இந்த இதுதான் என்னை சின்ன வயசில் தொட்ட இந்த பேதையை ஞானி. சரியான டியூப்லைட். எதுவுமே எனக்கு புரியாது, என்ன சொல்ல வருதுன்னு புரியாது. கல்யாணம் ஆன பிறகு என்னுடைய மனைவி சரியான டியூப்லைட்டாக இருக்கிற. பொதுவாக ஆண்கள் டியூப்லைட்டாக தான் இருப்பாங்க. பெண்களுக்கு வந்து ஐக்கியூ கொஞ்சம் கூட. அது ரொம்ப கூடனாலும் டேஞ்சர். ஏன் ஆண்களை லீடர்ஷிப் வச்சுருக்காங்கன்னா, பலவானை வெட்கப்படுத்தும்படி பலவீனர்களை தெரிந்து கொண்டார், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி மென்டல்களை தெரிந்து கொண்டார், உள்ளவைகளை அவமாக்கும்படி இல்லாதவைகளை தெரிந்து கொண்டார். எல்லாம் எங்கள் அப்பா வீட்டிலேருந்து அவங்களுக்கு வரணுமா? இல்லாதவைகளை தெரிந்து கொண்டார், உள்ளவைகளை அவமாக்கும்படி இழிவானவைகளை தெரிந்து கொண்டார். இப்போ அதே அதிகாரத்தில் கர்த்தருடைய வேதம் குறைவற்றது. அதே இதில் போடுங்க, தேனிலும் தேன் கூட்டிலும் தெளித்தேனிலும் 10ஆம் வசனம் போடுங்க. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசு, பொண்ணுன்னா 22, மிகுந்த பசு பொண்ணுன்னா 24 கேரட்டிலும் விரும்பப்படத்தக்கவையும், தேனிலும் தேன் கூட்டி ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரமுள்ளவர்களாக இருக்கின்றன. அன்றியும் நல்ல கவனிங்க, கோல்டில் வார்னிங் அப்படி போடுவாங்களா? தங்கத்தின் மேலே 916 அப்படி இருக்கும், ஹால்மார்க் இருக்கும். தேனில் வார்னிங்னு யாராவது போடுவாங்களா? தேன் வார்னிங்னு எதில் இருக்கும்? வார்னிங்னு எதில் இருக்கும்? ஆல்கஹாலில் இருக்கும், இல்லாட்டி பாய்சனில் இருக்கும், விஷத்தில் இருக்கும். வார்னிங், பாய்சன். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் வாசிக்க வாசிக்க அது உங்கள் வாழ்க்கையை ரிச்சாக்கும், கோல்டாக்கும், டேஸ்டாக்கும். அது மாத்திரம் கிடையாது, உள்ளுக்குள்ள பாவத்தை குறித்து ஒரு எச்சரிக்கை, ஒரு பயம் நமக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். எச்சரிக்கப்படுகிறேன் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். இஷ்டத்துக்கு ஆண்டவருடைய வார்த்தையை மணிக்கணக்காக வாசிச்சுட்டு நம்மளால் பார்க்க முடியாது. இஷ்டத்துக்கு குப்பைகளை நம்ம மைண்டில் ஏற்ற முடியாது. ரெண்டாவது, அவரை தியானிக்கும் தியானம், அந்த 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 டேஸ்ட்டை உங்கள் மைண்டில் ருசித்து பார்த்துட்டீங்கன்னா, அவருடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் நித்திய இதை நீங்கள் ருசித்து பார்த்துட்டீங்கன்னா,
வேற எங்கேயும் போவே முடியாது. உரத்த குரலில் நன்றி பாடல் பாடி மகிழ்கிறேன். உரத்த குரலில் நன்றி பாடல் பாடி மகிழ்கிறேன். வியத்தகுவும் எடுத்து உரைக்கிறேன். வியத்தகுவும் செயல்கள் எல்லாம் எடுத்து. அப்படி ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்வோமா? என் தெய்வமே என் தெய்வமே இயேசுநாதா இயேசுநாதா இதயமெல்லாம் இதயமெல்லாம் மகிழுடையா. உன் பீடத்தை சுற்றி சுற்றி நான் வருகிறேன் தெய்வமே. உன் பீடத்தை சுற்றி சுற்றி நான் வருகிறேன் தெய்வமே. கரைகளெல்லாம் நீங்கிட என் கைகளை கழுவுகிறேன். கரைகளெல்லாம் நீங்கிட என் கைகளை கழுவுகிறேன். உரத்த குரலில் நன்றி பாடல் பாடி மகிழ்கிறேன். உரத்த குரலில் நன்றி பாடல் பாடி மகிழ்கிறேன். வியத்தகுவும் செயல்கள் எல்லாம் எடுத்து உரைக்கிறேன். வியத்தகுவும் செயல்கள் எல்லாம் எடுத்து உரைக்கிறேன். நல்ல கவனிங்க. எஸ்ரா இதை தான் செய்கிறான். அவனுக்கு தெரியும் மறுபடியும் பாபிலோன் தேசத்தில் போய் சண்டை போட வேண்டாம், மறுபடியும் பாபிலோன் தேசத்தில் 100 பேரை வெட்ட வேண்டாம். எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன், மனப்பூர்வமாய். சத்தமாக சொல்லுங்க ஐயா. நீங்கள் மாத்திரம் மனப்பூர்வமாய் ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் இரவும் பகலும் வாசிக்க தியானிக்க கேட்க ஆரம்பித்தால் உங்கள் குடும்பத்தாருடைய உதவி ஒத்தாசை உங்களுக்கு மனப்பூர்வமாய் கிடைக்கும். நல்ல கரங்களை தட்டி. தேசமே மனப்பூர்வ காரணம் கர்த்தருடைய கரம் எஸ்ராவின் மேல் மாத்திரமல்ல, அந்த பாபிலோன் தேசத்தில் உள்ள பேலஸில், பாராளுமன்றத்தில், சட்டசபையில், ட்ரெஷரியில். நாக்பூரில் ஒரு தடவை நாங்கள் ஊழியத்துக்கு போயிட்டு வரும்போது அங்கே ஒரு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு இருக்குது பாம்பேயில், நாக்பூரில். ஏகப்பட்ட போலீஸ். என்னன்னு கேட்டால் இந்தியாவினுடைய கோல்டு ஸ்டோரேஜே எங்கள் நாக்பூரில் தான் இருக்குது. மகாராஷ்டிரா நாக்பூர் இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பெரிய கல் கட்டடம். டன் கணக்கில் நூற்றுக்கணக்கான டன் கோல்டு அங்கே தான் இருக்குது. இப்போ ஒரு அறையில் வசனங்களோட தன் இருதய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் அதை உபதேசிக்கவும் தன் இருதயத்தை ஒருத்தன் பக்குவப்படுத்திக்கிட்டு இருக்கான். எஸ்ரா வேதம் சொல்லுகிறது அந்தரங்கத்திலே மத்தேயு 6:6 அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமான. நான் என்னத்தை சொல்ல? ஏம்மா கையெல்லாம் தட்டுறீங்களா பிள்ளைகளா? வேதம் சொல்லுகிறது 17 அது என்ன வசனம்? தினந்தோறும் வேதத்தை ஆராய்ந்து பார்த்ததனால் தெசலோனிக்க உள்ளவர்களை பார்க்கலும்
நற்குணசாலிகளாக இருந்தார்கள். யார்? எந்த பட்டணத்தார்? மனோவாஞ்சையை ஏற்றுக்கொண்டு. எந்த பட்டணத்தார்? எந்த பட்டணத்தார்? நீங்கள் சொல்கிற பார்த்தா நம்ம அலங்காநல்லூர் தான் பாஸ்டர். அப்போஸ்தலர் 17:11. அந்த ஒரு பட்டணமே எப்படி இருக்கும் பாருங்க. ஒரு மனுஷன் பைபிளை வாசித்து தியானித்து தன் இருதயத்தை பக்குவப்படுத்தும் போது அங்கே ட்ரெஷரியில் ஆண்டவர் கையை வச்சு மனப்பூர்வமாய் பாபிலோனுடைய ராஜாவும் மந்திரிமார்களும் தேவனுடைய ஆலயத்தை கட்டுறதுக்கு பணங்கள் ரிலீஸ் ஆக்கப்படுது. இங்கே பெரோயா பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கில் உள்ளவர்களை பார்க்கலும் ஆமாம், these were more noble than those in the Thessalonica, in that they received the word with all readiness of mind and searched the scriptures daily whether those things were so. காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேதத்தை ஆராய்ந்து. வேதத்தை ஆராய்ந்தாங்களா சாதத்தை ஆராய்ந்தாங்களா? சத்தமாக சொல்லுங்க. காலையில் எழுந்திரிச்சு ஒரு சிஸ்டர் இப்படி உட்காந்துருக்கு. என்ன இன்னைக்கு புளி சாதம் வைக்கவா, லைம் ரைஸ் வைக்கவா, கேரட் சாதம் வைக்கவா? என் ஃப்ரெண்டோட பொண்ணு காரில் திருநெல்வேலியிலேருந்து நான் வந்துக்கிட்டு இருக்கேன். என் பாப்பா நீ வந்துக்கிட்டு இருக்க, நாளைக்கு பீட்ரூட் சாதம் வைக்கவா, என்னமோ இன்னொன்று கேக்கு, காலிஃப்ளவர் சாதம் வைக்கவா, லைம் ரைஸ் வைக்கவா? அந்த பீட்ரூட் சாதம் நீ வச்ச அவ்வளோதான். இது ரத்தம் ஊறணுமா? ஆக்சுவலி லைம் ரைஸே வச்சிருமா, வேறு எதையும் வச்சிடாத. பீட்ரூட் சாதம்னு வச்சிடாத, நான் திங்கவே மாட்டேன், அப்படியே கொண்டு வந்துடும். எல்லாம் சத்தமாக சொல்லுங்க. சாதம் அல்ல வேதம், கேதம் அல்ல. சில ஆட்கள் தப்பி தவறி எங்கே போயிட்டுருக்கேன்? கேதத்துக்கு போயிட்டுருக்கேன் பாஸ்டர். மதுரை சைடில் கேதம், திருநெல்வேலி சைடில் இளவு. பைபிளில் உள்ள நிறைய வார்த்தை திருநெல்வேலியில் இளவு கொண்டாடினாள், கேதம் கொண்டாடினால்னு போடலை பைபிளில். இப்போ சகல சம்பூர்ணம் அவருக்குள்ளே இருக்குது. இந்த சம்பூர்ணத்தை அனல் மூட்டி விடுறது எது தெரியுமா? வேத வாசம். பவுல் சில விறகுகளை எடுத்து போட்டு அனல் மூட்டினாலும். எல்லாம் சத்தமாக சொல்லுங்க. சில விறகுகளை எடுத்து, சில வசனங்களை எடுத்து உங்களுடைய பொருளாதாரத்தை அனல் மூட்ட வேண்டும். ஆபிரகாம் பொன்னும் வெள்ளியும் உடைய சீமானா இருந்தான், தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். ஆனால் சபை சொல்லி கொடுத்துட்டு பணம் ஆசை எல்லாம் தீங்குக்கும், பணம் தீங்குக்கு, பணம் எல்லாவற்றுக்கும் உதவுன்னு போட்டிருக்கு. பணம் தான் அப்படி நான் சொல்லலை. உலக மனுஷனுக்கு சரீரம், ஆத்துமா, ஆவி. ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு எல்லாம் சதவீதம் ஆவி, ஆத்துமா, சரீரம். ஆத்துமா வாழ்கிறது போல பிரியமானவனே, ஆவி வாழ்கிறது போல பிரியமானவனே, எல்லாவற்றிலும் என்ன செய்வாய்? வாழ்வாய். அப்போ எஸ்ஸரா தான் இருதயத்தை பக்குவப்படுத்த சம்பூர்ணம், பரிபூர்ணம் எல்லாம் எப்படி வருதுன்னா, அடுத்த வசனம் வாசிங்க, 17ஆம் வசனம். ஆகையால் அந்த திரவியத்தினால் நீ தாமதமின்றி காளைகளையும் ஆட்டு கடாக்களையும் ஆட்டு குட்டிகளையும் அவைகளுக்கு அடுத்த போஜன பலிகளையும் பான பலிகளையும் வாங்கி எருசலேமில் உள்ள உங்கள் தேவனுடைய ஆலயத்திற்கு பலிபீடத்தின் மேல் செலுத்துவாயாக. ஐயா, எருசலேமுக்கு எவ்வளோ வந்திருக்கும்? யாராவது கரெக்டாக கணக்கு சொல்ல முடியுமா? 100 ரூபாய்க்கு உங்கள் ப்ரைஸ் கொடுங்க. எருசலேமுக்கு எவ்வளவு வந்திருக்கும்? பொண்ணு, வெள்ளி, ஆடு, மாடு எல்லாம் எஸ்ரா மூலமாக எவ்வளோ வந்திருக்கும்?
எவ்வளோ வந்திருக்கும் தெரியுமா? வேதம் சொல்ல திருடன் பிடிபட்டால் திருடினால் ஜனங்கள் இகழ மாட்டார்கள். நீதிமொழிகளில் இருக்கு. அவன் பிடிபட்டால் 7 மடங்கு திரும்ப கொடுக்க வேண்டும். கரங்களை தட்டுங்களேன். பாபிலோனிலிருந்து எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னா எருசலேமிலிருந்து எவ்வளோ போச்சோ, யாக்கோபிட்டிருந்து லாபானுக்கு எவ்வளோ போச்சோ 7 மடங்கு லாபான்ட்டு கர்த்தர் எடுத்து கொடுத்தார். எருசலேமுக்கு எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னா சாலமோன் காலத்தில் எவ்வளோ போச்சோ பாபிலோன் சீமையிலிருந்து மனப்பூர்வமாய் எல்லாம் திரும்ப கொடுத்த. நான் சொல்கிறேன், உன் குடும்பத்தில் எவனாவது உன் சொத்து ஆட்டையை போட்டா 7 மடங்கு இந்த 2023 சந்தோஷம் ஜனங்களுக்கு. பாஸ்டர் பாலை வாத்துட்டீங்களே பாஸ்டர். திருடன் திருடினால் ஜனங்கள் இகழ மாட்டார்கள், அவன் அகப்பட்டால் 7 மடங்கு கொடுத்து தீர வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முற்பிதாக்கள் இழந்த சம்பள பாக்கி எல்லாம் எத்தனை மடங்கு கிடைச்சிருக்கும்? திரும்ப 7 மடங்கு. இன்னொரு வகையில் சொல்லணும், இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட நமக்கு 7 அல்ல 70 முறை திரும்ப கிடைக்கும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். என்றென்றுமாக என் கிருபை காட்ட கொண்டேன் உன்னை இம்மண்ணில் பிரித்து. என்றென்றுமாக என் கிருபை காட்ட கொண்டேன் உன்னை இம்மண்ணில் பிரித்து. என்னரும் மகனே காப்பேனே உன்னை நான், என்னரும் மகனே காப்பேனே உன்னை நான். உன் தந்தை நான் உன்னை விடேனே, உன் தந்தை நான் உன்னை விடேனே. கிருபையே உன்னை இந்நாள் வரையில் காத்தது என் கிருபையே. கிருபையே ஏகனாய் நீயும் சஞ்சலத்தாலே எங்கும் போது உன் அண்டை வந்திட்டேன். ஏகனாய் நீயும் சஞ்சலத்தாலே எங்கும் போது உன் அண்டை வந்திட்டேன். ஏற்றனல் துணையை ஈந்திட்டேன் நல்லோ நான், ஏற்றனல் துணையை ஈந்திட்டேன் நல்லோ நான். என்றும் உன்னை நான் சொந்தமாக்கினேன், என்றும் உன்னை நான் சொந்தமாக்கினேன். கிருபையே உன்னை இந்நாள் வரையில் காத்தது என் கிருபையே. நல்லா கவனிங்க, இங்கே 18 போட்டிருக்கு, மீதியான வெள்ளியும் பொன்னையும் கொண்டு செய்ய வேண்டியது என்னதென்று உனக்கும் உன் சகோதரருக்கும் நலமாய் தோன்றுகிறபடி அதை உங்கள் தேவனுடைய சித்தத்தின்படியே செய்யுங்கள். உன் தேவனுடைய ஆலயத்தின் ஆராதனைக்காக உனக்கு கொடுக்கப்பட்ட பணிமுட்டுகளையும் நீ எருசலேமின் 18-19 போட்டு தேவனுடைய சந்நிதியிலே ஒப்புவிக்க கடவாய். பின்னும் உன் தேவனுடைய ஆலயத்திற்கு அவசியமாய் கொடுக்க வேண்டிய இருப்பதை நீ ராஜாவின் கஜாவானிலிருந்து வாங்கி கொடுப்பாயாக. இன்னும் பார்த்தீங்கன்னா கொடுக்கலன்னா என்ன நடக்கு பாருங்க, அதில் வாசிங்க. பாருங்க 23, பாபிலோன் தேவனுடைய பரலோகத்தின் தேவனுடைய கற்பனையின்படியே எது 23 எது தேவையாக இருக்குமோ அதுவெல்லாம் பரலோக தேவனுடைய ஆலயத்திற்கு ஜாக்கிரதையாய் செலுத்தப்பட வேண்டும். ராஜாவும் அவன் குமாரரும் ஆளும் ராஜ்யத்தின் மேல் கடும் கோபம் வருவானேன். வேண்டிய உப்பையும் தாமதம் இல்லாமல் 22 அந்த நாட்களில் உப்பு அவ்வளோ மிளகு உப்புலாம் இந்தியாவில் இருந்து தான் போயிருக்கு. சகல சம்பூர்ணமும் உங்களுக்குள்ளே இருக்குது, கிறிஸ்துவுக்குள்ள சம்பூர்ணம். அது எதெல்லாம் அனல் மூட்டி வெளியே கொண்டு வரது எது தெரியுமா? ஆண்டவருடைய
வார்த்தை. இன்னும் சம்பூர்ணத்துக்கு பரிபூர்ணத்துக்கு சில வசனங்களை மாத்திரம் நான் சொல்லி முடிக்க போகிறேன். வாசிங்களேன் 5:17, ரோமர் 5:17. ரோமர் 5:17. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக. எல்லாம் சத்தம். கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக. நீங்கள் ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் பார்த்தா அதிக நிச்சயமாமே, அதிக நிச்சயம், ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நிச்சயமாமனாலே ஷுவர்லி, சர்டன்லி, அதிக நிச்சயம், மோர் ஷியர். யோவான் 1:11 எடுங்க. யோவான் 1:11. ஐயா பரிபூர்ணம் பெற முதலாவது வசனங்களை சொன்ன, ரெண்டாவது சொல்கிறேன். யோவான் 1:11. 11 15 அல்ல, பரிபூர்ணத்தையும். அது எத்தனை வசனம்? இல்லை 16. அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லாரும், எல்லாம் சத்தமாக சொல்லணும், அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். ஐயா கிருபையின் பரிபூரணம், எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன். வசனத்தினால் பரிபூரணம், கிருபையினால் பரிபூரணம், எல்லாம் சத்தமாக. தேவ அன்பினால் பரிபூரணம். தேவ அன்பு பரிபூர்ண ஆசீர்வாதங்களை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரும். நீங்கள் எபேசியர் 3ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கு, கிறிஸ்துவனுடைய அன்பின் நீளம் அகலம் ஆழம் அறிந்து கொள்ள வல்லவர்களாகும், சகல பரிபூர்ணத்தாலும் நிரப்பப்படுவோம். எத்தனை வசனம்? எபேசியர் 3 சகல எத்தனை வசனம்? அது எத்தனை வசனம்? 18. வாசிங்க. சகல பரிசுத்தவான்கள சபையார் தான், இஸ்ரவேல் வீட்டார். சகல பரிசுத்தவான்களோட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தால், நல்ல கரங்களை தட்டி, தேவனுடைய சகல பரிபூர்ணத்தால் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று. ஐயா ஆண்டவருடைய, எல்லாம் சொல்லுங்க, கிருபையின் ஐஸ்வர்யம் சொல்லுங்க, கிருபையின் பரிபூரணம். இது அறிய 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 அவருடைய அன்பு அறிய 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 பரிபூர்ண ஆசீர்வாதம். அதாவது அப்போஸ்தலர் 12 பேதுரு அரெஸ்ட் பண்ணப்படுறான். அப்போஸ்தலர் 16 பவுலும் அரெஸ்ட் பண்ணப்படுறான். ஆனால் கிருபையின் பரிபூர்ணத்தை அறிஞ்சவன் அதிகமாக யார் அப்படின்னா பவுல். கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்தில் போட்டு அரபி பாலைவனத்தில் 3 வருஷம் தேவனோடு தனித்து வெளிப்பாடுகளை, கிருபையின் அன்பை பற்றி அநேக வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டான். எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன். தேவனுடைய அன்பை குறித்து அதிகமாய் வெளிப்பாடு பெறுகிறவன் தானும் பரிபூர்ணப்பட்டு ஜனங்களையும் பரிபூர்ணத்திற்குள்ள நடத்துவான். அல்லேலூயா. அதனால தான் எங்கே போனாலும் ஆண்டவருடைய அன்பு அதிகமாக நான் சொல்கிறேன். ஆண்டவருடைய கிருபையின் பரிபூர்ணத்தை ருசி கண்டவன் பவுல். அவனும் ஜெயிலை விட்டு விடுதலையாக்கப்படுறான். 12ஆம் அதிகாரத்தில் பேதுரும் விடுதலையாக்கப்படுறான். 2 பேரும், இவன் நியாயப்பிரமாணத்தை அதிகமாக கற்று தேர்ந்தவன்,
யார்? பேதுரு. ஆனால் கிருபையின் பிரமாணத்தை அதிகமாக வெளிப்பாடு பெற்றவன் யார்? பவுல். பேதுரு ரிலீஸ் ஆகிறான், பவுலும் ரிலீஸ் ஆகிறான். பேதுரு ரிலீஸ் ஆகும்போது என்ன நடக்குன்னா, வகுப்புக்கு 4 சேவகர்களாய் 4 கதவுகள் இருந்துச்சான். வகுப்புக்கு 4 கதவுகள், 4 சேவகர்கள், 4 கதவு, 16 பேர் கொல்லப்படுகிறான். ஆனால் கிருபையின் பிரமாணத்தை, கிருபையின் பரிபூர்ணத்தை அறிந்த பவுலுடைய வாழ்க்கையில் அங்கே இருக்கிற சிறைச்சாலை கைதிகள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு அஸ்திபாரங்கள் அசைந்தது, கட்டுகள் கலண்டது, கதவுகள் திறந்தது. சிறைச்சாலைக்காரன் சொல்கிறான், ஆண்டவமாரே ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும்? கரங்களை தட்டுங்கள். அப்போ பரிபூரணம் அவருடைய அன்பின் நீளம் அகலம் ஆழம் இன்னதென்று அறிந்து, அறிவு கட்டாத அன்பை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். எனக்கா இத்தனை கிருபை, என் மேல் அளவற்ற கிருபை, எனக்கா இத்தனை கிருபை, என் மேல் அளவற்ற கிருபை, என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தும் என்னை மட்டும் கிருபை என்று தாண்டி வந்ததே. என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தும் என்னை மட்டும் கிருபை என்ன தேடி வந்ததே. உங்க கிருபை என்ன வாழ வைத்ததே. உங்க கிருபை என்ன தூக்கி சுமக்குதே. உங்க கிருபை என்ன வாழ வைத்ததே. உங்க கிருபை என்ன பாட வைத்ததே. பயனற்ற நிலத்தை போல மறக்கப்பட்டவன் நான், அறுவடை காணாமல் தணிந்து போனவனா. பயனற்ற நிலத்தை போல மறக்கப்பட்டவனா, அறுவடை காணாமல் தணிந்து போனவனான். தரிசான எண்ணில் தரிசனத்தை வைத்து அறுவடையை துவக்கி வைத்தவரே. தரிசான எண்ணில் தரிசனத்தை வைத்து அறுவடையை துவக்கி வைத்தவரே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. உங்க கிருபை என்னை தூக்கி சுமக்குதே. நல்ல கவனிங்க. கிருபை ஆண்டவருடைய பேரன்பு அறிய 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 தாவீது ஏன் அவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டான்? அவனுக்கு தெரியும், கொடிய இடுக்கணில் நான் அகப்பட்டிருக்கிறேன், மனுஷனுடைய கையில் விழாதிருப்பானாக, கர்த்தருடைய இரக்கங்கள் பெரியது, கர்த்தருடைய கரத்திலே விழுவேனாக. நீதிமொழிகளில் சொல்லு, பிறனுடைய மனைவியை தொடுகிற எவனும் ஆக்கினைக்கு தப்பான். ஆனால் தொட்டு தப்பிக்க பண்ணவன் யாருன்னா தாவீது. அவனுடைய பலனை அடைஞ்சிட்டான். ஐயோ, அவன் செஞ்ச முட்டாள்தனத்தினால அவனுடைய மறுமனை அட்டிகள் விதவைகளைப் போல வாழ்ந்தார்களாம். ஒரு நாள் வாழ்வில் இன்பம் என்று எண்ணி தாவீது தப்பு பண்ணான். அவனுடைய மகன் அப்சலோம் அதே தப்பை பண்ணி ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணி தாவீதனுடைய மறுமனை ஆட்டிகள் 10 பேர் இஸ்ரவேல் கண்களுக்கு முன்பாக தப்பு செஞ்சான். வேதம் சொல்லுது, வாழ்நாள் முழுவதும் அவர்கள் விதவைகளைப் போல வாழ்ந்தார்கள். என்ன ஒரு வேதனையான அனுபவம். தாவீதோட வாழ வேண்டியவர்கள் விதவைகளைப் போல வாழ்ந்தார்கள். நல்லா கவனிங்க. அப்போ முதலாவது சொன்ன ஆண்டவருடைய வார்த்தை உங்களை பரிபூர்ணத்துக்குள்ள நடத்தும். ஆண்டவருடைய அன்பு, வேதம் சொல்லுது, அவன் குறைவுபட தொடங்கினான். லூக்கா 15 போட்டிருக்கு. இளைய குமாரன் ஏன் அப்படின்னா, தகப்பனுடைய அன்பை விட்டு தூரமாய் போக 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 குறைபட தொடங்கி பன்றிகள் சாப்பிடுகிற தவிடு கூட கிடைக்கல. ஆனால் ஒன்று செய்வேன், என் தகப்பனுடைய வீட்டில் நிறைவான வேலைக்காரர்கள் கூட பூர்த்தியான சாப்பாடு உண்டு. எல்லாரும் சாப்பிட்டு எல்லாம் கைகளில் கிராமங்களில் பார்த்தா எடுப்பு சாப்பாடுன்னு இருக்கும்.
சாப்பிட வர்றவன் சும்மா வர மாட்டான். கிராமத்தில் ஆளாளுக்கு ஒரு பை கொண்டு வருவாங்க, எடுப்பு சாப்பாடு. ஆமாம், சிட்டியில் அப்படி இருக்க, மிச்சம் இருக்கா பரவாயில்ல பாஸ்டர் கொடுங்க, ஃப்ரிட்ஜில் வச்சா என்ன செய்யலாம். எனக்கு ஒரு சகோதரனை தெரியும், பிரியாணியை சுட வச்சு தீம்பான். ஏன் அப்படின்னா அது இன்னைக்கு விட நாளைக்கு விட நாளை கழிச்சு விட பழைய திராட்சை ரசம் போல் எப்படி இருக்குமா, ருசியாக இருக்கும். என்னுடைய தகப்பன் வீட்டில் வேலைக்காரர் பூர்த்தியாய் சாப்பிட்டார்களே, நான் பசியினால் சாகிறேனே. எழுந்து என் தகப்பனுடைய வீட்டிற்கு போவேன். எப்பொழுது தகப்பனுடைய வீட்டிற்கு வர 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 வேதம் சொல்லுகிறது, கொளுத்த கன்று அங்கே அடிக்கப்பட்டதான். நிறைவு, பரிபூரணம். தகப்பனுடைய அன்புக்குள்ளாய் வர 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 முத்திரை, மோதிரம், மேல வாத்தியம், புதிய வஸ்திரம், பாத ரட்சை, கொளுத்த கன்று. அப்போ தேவனுடைய வார்த்தையினால பரிபூர்ண அனல் மூட்டப்படுகிறது. தேவனுடைய அன்பை தியானிக்க தியானிக்க அனல் மூட்டப்படுகிறது. நெகேமியாவில் போட்டுக்கு சாலைப்பனை போல தேவனுடைய அன்பு அறிந்தவன் யாரும் கிடையாது. தேவனுடைய அன்புனால அந்த அவன் பலி செலுத்தும் போது மகிமை அப்படியே ஆலயத்தை மூடிட்டு ஆசாரியர்கள் பணி செய்ய முடியல, முகங்குப்புற விழுந்தார்கள் ஆசாரியர்கள். Glory fills the temple, gold and silver fills the nation. மகிமை உங்கள் வீட்டில் நிரம்ப 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 பொருளாதார செழிப்பு தானாய் உங்கள் குடும்பத்தில் உங்கள் தொழிலில் வந்து சார். இதான் ஏன் சீக்ரெட்டு. ப்ராஸ்பரிட்டி சீக்ரெட்டே ஒன்றும் இல்லை. அவருடைய க்ளோரி உங்கள் வாழ்க்கையில் நிரப்ப 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 கோல்டு அண்ட் சில்வர் உங்கள் பின்னால் வந்துக்கிட்டே இருக்கும். வேதம் சொல்லுது, சாலமோன் நாட்களில் வெள்ளி ஒரு பொருளாய் என்ன படலை. நம்ம வீட்டில் மண்பானை 10 வருஷம் 15 வருஷம் மீன் குழம்புக்கு பயன்படுத்திட்டு அது உடஞ்சி போச்சுன்னு வைங்களேன், யாராவது வருத்தப்படுவோமா? வருத்தப்பட மாட்டோம். மீன் குழம்பு பானை 15 வருஷம் யூஸ் கலந்து போனால் போதும். அப்படி அது ஒரு பொருளாக எண்ணப்படவில்லை. இஸ்ரேல் தேசத்தில் சாலமோன் நாட்கள், அம்மா தண்ணி பிடிக்க குடம் வச்சோம்மா, குடத்தை யாராவது தூக்கிட்டாங்க, கழுத போனால் போதும். வெள்ளி குடம். நம்ம ஒரு வெள்ளி ஸ்பூனு, பான் வித் சில்வர் ஸ்பூன். பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கறதே சில வீடுகளில் வெள்ளி ஸ்பூனை வச்சு சாப்பாடு கொடுங்க. வெள்ளி கிண்ணம், வெள்ளி டம்ளர். நம்ம ஒன்று வெள்ளி மோதிரம் சகோதரிகள் 113 ரூபாய்க்கு வாங்கி போட்டு எல்லாம் சதுவ மகிமை கூட கூட பொருளாதார ஒரு தடையே இருக்காது. இன்னும் பரிபூர்ணத்துக்கு சில வசனங்களை வேகமாக சொல்லி நான் முடிக்க போகிறேன். டீ வந்துடும். 28 நீதிமொழிகள் 20. உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களே பெறுவான். எல்லாம் சொல்லுங்க, பி ஃபெய்த்ஃபுல். சத்தமாக சொல்லுங்க, பி ஃபெய்த்ஃபுல். உண்மையாக இருங்க ஐயா. உண்மை உள்ளவங்களுக்கு ரொம்ப டிமாண்ட். பைபிளில் போட்டிருக்கு, தானியேல் உண்மை உள்ளவனாக இருந்தான். தாவீதை குறித்து அந்த ஆசாரியன் பாஸ்டர் சொல்கிறார், உம்முடைய வீட்டிலே தாவீதை போல உண்மை உள்ளவன் யார்? மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாக இருந்தான். எங்கும் உண்மை உள்ளவனாக இருந்தான் மோசே. பெட்ரூமில், ப்ரைவேட் ரூமில் எப்படி இருக்கீங்க? கண்ட குப்பைகளை இன்னும் பார்த்துட்டு இருக்கல, போனோகிராஃபி, கழுதகிராஃபி. ஐயா, வசனத்தினால நிறைய 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 வேதம் சொல்லுது, அதை சீ என்று இகழ்ந்து விட்டு. எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, சீ. பிள்ளைக்கு ரொம்ப ஜலதோஷம் பிடிச்சிருக்கு. அம்மா மூக்கு அடைச்சிருக்குமா, அம்மா சொல்லுவா, சீனு சிந்துல. மூக்கு எப்படி சிந்தணும்? சீனு சிந்து. ஜாய்க்கு அவங்க அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க, பாப்பா விரல இந்த விரல இங்கே அமைக்கிட்டு சீனு சிந்து அப்படி. அவன் அதெல்லாம் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் அப்படிங்க. நம்ம பிள்ளை ரொம்ப அட்வான்ஸாக தான் இருக்கு. எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, சி. அருவருப்புகளை போய் ஏன் பார்க்க? போனோகிராஃபியில் அடிக்ஷன். அதுலேருந்துலாம் வெளியே வர்றதுக்கு என்ன தெரியுமா?
த லவ் ஆஃப் கிரைஸ்ட். எல்லாம் சத்தமாக கிறிஸ்துவின் அன்பு. 5 புருஷன் சமாரிய ஸ்திரியை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீ அதுலேருந்து வெளியே வரணும். திருப்தியே இல்லாத ஒரு வாழ்க்கை சமாரிய ஸ்திரீ. அந்த ஸ்திரீக்கு ஆண்டவர் சொல்கிற ஆலோசனை, ஸ்திரீயே எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வரும். ஒர்ஷிப்புக்கு சீக்கிரம் வந்துடுவோம். மைண்டு என்ன தாட் எல்லாம் மாறிடும். கரங்களை தட்டுங்களேன். பாவியான ஸ்திரீ மரியாள், கையும் களவுமாய் பிடிப்பட்ட ஸ்திரீ, 7 பிசாசுகள் பிடித்த ஸ்திரீ. வேதம் சொல்லுது, இயேசுவின் பாதத்தில், the feet of Jesus, the university of Mary. வசனங்களெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறோம்? மைண்டில் போய் ஓடிக்கிட்டே இருக்கும் வசனம். இங்கே ஹார்ட்டை தான் அதிகமாக ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஹார்ட் அவருடைய அன்பிலால் நிறைஞ்சு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருப்போம். மெசேஜ் மைண்டில் ஓட ஆரம்பிச்சோம். கொஞ்சம் அப்படியே லைட்டாக சில ஹிண்ட்ஸை எடுத்துகிட்டு அவ்வளோதான். தேங்க்யூ தம்பி. வேதம் சொல்ல, அவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. ஐயா, இச்சை, பாவம், லஸ்ட், இந்த வேர்ல்டு இஸ் ஃபுல் ஆஃப் லஸ்ட்டு. பிசாசை நிரப்ப பார்க்குறான். ஆனால் வேதம் சொல்லுது, அவர் பூமி முழுவதும் உடைய மகிமையினால் என்ன செஞ்சுருக்கான்? நிறைந்திருக்கு. பூமி முழுவதும் உடைய காருண்யத்தினால் நிறைந்திருக்கிறது. அப்போ உங்கள் தாட் லைஃப் மாறணும் அப்படின்னா ஆண்டவருடைய அன்பில் நிறைய, அப்படி வசனத்தில் நிறைய, ஆராதனையில் நிறைய அவருடைய அன்பை நினச்சி அழ 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 அழ. வேதம் சொல்லி, இவள் லூக்கால போட்டுக்கு, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. அவள் உடைச்ச சென்ட் பாட்டினுடைய விலை 12,80,000 ரூபா. இன்னைக்கு வேல்யூ. விலையேற பெற்ற நலதம் என்கிற தைலத்தை இயேசுவின் பாதத்தில் ஊற்றுகிறாள். ஆண்டவர் சொல்றார், இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே, இவள் செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அப்போ உங்கள் தாட் லைஃப் எதனால மாறணும்னா ஆண்டவருடைய அன்பை நினைக்க. எல்லாம் சத்தமாக, ஜீவனை பார்க்கலும் அவருடைய கிருபை நல்லது, அவருடைய பேரன்பு. முதலாவது சொன்ன ஆண்டவருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் பரிபூர்ணத்தை கொண்டு வரும். 2வது சொன்ன அவருடைய அன்பு பரிபூர்ணத்தை கொண்டு வரும். 3வது உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண. பி ஃபெய்த்ஃபுல். உங்கள் குடும்பத்துக்கு உண்மையாக இருங்க, உங்கள் மனைவிக்கு உண்மையாக இருங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு உண்மையாக இருங்க, உங்கள் கணவனுக்கு உண்மையாக இருங்க. பார்டரில் போய் தப்பிச்சிடலாம். ஒரு கல்யாணம் முடிஞ்ச ஒரு ஆளை பார்க்க, ஃபாரின்லேருந்து ஒரு லேடி பேசுது, பிரதர் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நான் சொன்னேன், இது வேண்டாமே பிரதர், உங்களுக்கு மனைவி இருக்கா, பிள்ளைகள் இருக்கா? இல்லை பாஸ்டர், நான் ரொம்ப செல்ஃப் கண்ட்ரோல், இதை ஈஸியாக நான் அப்படியே கரெக்டாக கட் பண்ணி விட்டுறேன். யோசேப்புனுடைய ஒரு நல்ல குணம், பார்டரில் போய் தப்பிச்சிடலாம். இல்லை எல்லாம் சத்தமாக ஆரம்பத்திலேயே பார்டரில் போய் தப்பிச்சிடலாம். எனக்கு யோசேப்பிடந்து கற்றுக்கிட்ட ஒரு பாடம், இடையில நீ தப்புன்னு நினச்சாலும் முடியாது. வேதம் சொல்லுது, நீ உன்னை தப்புவித்துக்குள்ள ஒன்று செய். நீதிமொழியில் 6 போட்டு, உன்னை தாழ்த்தி வெளிமான் வேட்டைக்காரன் கைக்கு தப்புவித்து போல நீ உன்னை தப்புவித்துக்கொள். சேட்டு கீட்டு அதான் போட்டிருக்கு. அவரோட பழகி ராசியாகி அவரோட நீ பழகினால் பொன்னை ஆற்று கற்களை போல நீ பெருக பண்ணுவாய். யோபு 22:22 போட்டிருக்கு. ஓப்பீரின் தங்கத்தை வாசிக்கல, எத்தனை தடவை சொன்னாலும் அந்த எனக்கு உங்கள் வாழ்க்கை தரத்தை ஸ்டாண்டர்டை கூட்டணும்னா அவரோட பழகுங்க, அவரோட பேசுங்க, அவரோ வார்த்தையை கேளுங்க. 22:21 நீர் அவரோட பழகி சமாதானமாயிரும், அதனால் உமக்கு நன்மை உண்டாகும். நீ இயேசுவை தவிர வேற எந்த பழக்க வழக்கமும் உனக்கு கெட்ட நாசமாக்கிரும். ஏன்னா நீ இஷ்டத்துக்கு நீ வாழலாம், இப்படித்தான் வாழணும் அப்படி சபை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கு. நீங்கள் எப்படி வாழலாம், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் நுழைய முடியாது, நுழைய விருப்பப்படலை. ஆனால் இப்படித்தான் வாழணும். பைபிள் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவன் சந்ததி பலத்திருக்கும், அவன் வீட்டில் ஆஸ்தி ஐஸ்வர்யம் இருக்கும், அவனுக்கு செம்மையான இருளில் வெளிச்சம் ஒதுக்கி எப்படியும் வாழலாம். அப்படி சினிமாக்காரன் வாழலாம், ஆனால் விசுவாசி வாழ முடியாது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்
அது ஜீவனுக்கு ஏதுவானது. அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான். தீமை அவனை அணுகாது. கர்த்தருக்கு பயப்படுகிற ஐயா அவன் குடும்பத்தில் ஏதாவது ஒரு ஊற்று வந்துக்கிட்டே இருக்கும். தெரியுமா உனக்கு? தீர்க்கதரிசி வீட்டில் கடன் வந்தது உண்மை. ஆனால் ஒரு ஊற்று மறைஞ்சிருந்துச்சு. அந்த ஊற்றை எலிசா திறந்து விடுகிறான். அவன் பாத்திரத்தை ஊற்று, கரையை பூட்டி கொண்டு ஊற்று. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று. அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். கர்த்தருக்கு பயப்படுறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலாம் கிடைக்கும். வாசிங்க. அதனால் நன்மை உண்டா? 22 23 24. அப்பொழுது தூளை போல பொன்னையும் ஆற்று கற்களை போல ஓப்பீரின் தங்கத்தையும், then shalt thou lay up gold as dust and the glad of Ophir as the stones of the brooks. இடையில ஒரு மருத்துவ கல்லூரிகளுக்கெல்லாம் பெர்மிஷன் கொடுக்குறவர் வீட்டில் இன்கம் டேக்ஸ் ரைட். அவர் பேர் ஏதோ ராயா ஏதோ ஒரு பேர். மருத்துவ ஒரு மெடிக்கல் காலேஜுக்கு சேங்ஷன் வாங்க அவர் 5 கோடி ரூபா கேட்டிருக்காரு. அவன் 2 கோடி ரூபா லஞ்சம் தாரான்னு சொல்லியிருக்கான். கடைசியில் அவன் போய் இன்கம் டேக்ஸில் சொல்லிட்டான் இவர் 5 கோடி கேட்க. நான் வீட்டை போய்ட்டு செக் பண்ணி பார்த்ததில் பாத்ரூம்குள்ளே அவன் வீட்டில் உள்ள எத்தனையோ பாத்ரூமில் மாத்திரம் கேஷாக 1500 கோடி பிடிச்சாங்க. 1500 கோடி 1700 கோடி ரூபாயும் 1.5 டன் 1500 கிலோ கோல்டும் எடுத்தாங்க லஞ்சம் வாங்கி. ஆனால் பைபிள் நீ லஞ்சம் வாங்கி சேர்க்க வேண்டாம், சர்வ வல்லவரோடு நீ பழகி சமாதானமாக இருந்தா ஆற்று கற்களை போல ஓப்பீரின் தங்கத்தை போல பொருளாதார செழிப்பு. லவ 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 லவ. துட்டு 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 இருந்தால் தான் உலகம் மதிக்கும். துட்டு இருந்தால் துட்டுக்காக தான் ஓடுறேன். ஏன்னா பிஸ்னஸ் பிஸ்னஸ். ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று நான் நம்புகிறது அவராலே வரும். உனக்கு ஒத்தாசை வரும். சீயோனுக்கு தயை செய்யும் காலமும் குறித்த நேரமும் வந்து தேவ பிரசன்னத்தில் 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் இருந்து பாரு. நன்மையும் கிருபையும் பணமும் ஐஸ்வர்யம் உன்னை தேடி வரும். கர்த்தாவே இது என்ன சோதனை. எல்லாரும் எழுந்திருக்கலாம், நிறையா சொல்லலாம். இன்னும் அவருடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் நித்திய பேர். எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்படியே கருத்துல கொடுத்துடலாம். உரத்த குரலில் நன்றி பாடல் பாடி மகிழ்வீரே. உரத்த குரலில் நன்றி பாடல் பாடி மகிழ்வீரே. வியத்தகுவும் செயல்களெல்லாம் எடுத்து உரைக்கிறே. வியத்தகுவும் செயல்களெல்லாம் எடுத்து உரைக்கிறே. என் தெய்வமே இயேசுநாதா, இதயமெல்லாம் மகிழுதையா. கர்த்தாவே உம்மையே நம்பிக்கொள்ளே. தடுமாற்றம் கர்த்தாவே உம்மையே நம்பிக்கொள்ளே. தடுமாற்றம் எனக்கில்லை. உந்தன் சமூகம் உந்தன் மகிமை உண்மையாயேங்குகிறே. உந்தன் சமூகம்
எல்லா ரெண்டு கரங்களை உயர்த்தி என் தெய்வமே, என் தெய்வமே, என் தெய்வமே, இயேசுநாதா இதயமெல்லாம் மகிழுதையா, கர்த்தாவே உம்மையே நம்பி உள்ளே, தடுமாற்றம் கர்த்தாவே உம்மையே நம்பி உள்ளே, தடுமாற்றம் எனக்கில்லை, உந்தன் சமூகம் மறுபடி சொல்லுங்க, சொல்லிக்கிட்டே இருங்கல்ல. உந்தன் சமூகம் உந்தன் மகிமை. ஒன் மோர் டைம். உந்தன் சமூகம் உண்மையாய் ஏங்குகிறேன், உந்தன் சமூகம் என் தெய்வமே, இயேசுநாதா இதயமெல்லாம் மகிழுதையா. ரெண்டு கரங்களை உயர்த்தி உரத்த குரலில் நன்றி பாடல், உரத்த குரலில் நன்றி பாடல், உரத்த குரலில் நன்றி பாடல், வியத்தகுவும் செயல்கள் எல்லாம் வியத்தகுவும் எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? எல்லாரும் ஏசப்பா உங்க சமூகத்துல பரிபூர்ண ஆனந்தம், பரிபூர்ண ஐஸ்வர்யம், பரிபூர்ண சுகம், நித்திய பேரின்பம், நித்திய மகிழ்ச்சி, நித்திய ஐஸ்வர்யம், நிரந்தர சுகம் உங்க சமூகத்தில் உண்டு. ஆண்டவரே, உடைய சமூகத்துக்கு என்னை முழுவதும் அர்ப்பணிக்கிறேன். ஒரு மணி நேரமாவது குறைந்தது உடைய பாதத்தில் அமர்ந்திருக்க, வேதம் வாசிக்க, ஜெபிக்க, ஆலய ஆராதனையிலே தவறாமல் சரியான நேரத்தில் கலந்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க அப்பா. நீர் எனக்கு போதும், உம்முடைய ஐஸ்வர்யம் எனக்கு போதும், உம்முடைய எச்சரிப்பு எனக்கு போதும், உம்முடைய நிறைவு எனக்கு போதும். இயேசுவின் நாமத்தினால் ஆமென். ஆமென். எல்லாம் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. பிறந்த நாள் திருமண நாள் வருதா? இன்னைக்கு ஜூன் 23, 30 வரைக்கும் பர்த்டே வெட்டிங் டே யாருக்கும் வருதா? நாகசுந்தருக்கு என்னைக்கு? நாளைக்கு நினைக்கலா? நாளைக்கு தானா? லேடிஸுக்கு டேட்டு மறக்காது, அம்மாவுக்கு கொஞ்சம் வயசு ஆகுதுன்னு தெரியுது. நாளைக்கு தான். ஓகே. 24ஆம் தேதி நாகசுந்தர், ரேஷ்மா, ஏஞ்சல், எவாஞ்சலினுக்கு பர்த்டே. வேறு கர்த்தர் ஜாய் முன்னால் கர்த்தர் ஜாய்க்கு நல்ல சுகத்தை ஆச்சரியமாக கொடுத்தார். தோற்றம் விடல ஆண்டவர். கடந்த வாரம் முழுவதும், போன வாரம் தூக்கமே கிடையாது. அந்த அசதி அம்மாவையும் மகளையும் போட்டு ரொம்ப அவங்க ஜெபத்துக்காக உண்மையிலே என்கிட்ட காசே இல்லை அந்த நேரத்தில். எனக்கு பெருமை வந்துடக்கூடாதுல்ல. நீங்கள் உதவி செஞ்ச பிறகு நம்ம சபையார், நம்ம ரிஜாய்ஸ் ஃபேமிலி உறுதுணையாக இருந்து என்னுடைய மகள் சுகத்தோடு வர கர்த்தருடைய கிருபை, ரெண்டாவது உங்களுடைய முழு
உதாரத்துவமான காணிக்கைக்காக நான் நன்றி சொல்கிறேன். தேங்க்ஸ் சொல்லு எல்லாருக்கும். தேங்க்யூ. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. கர்த்தரை மகளுக்கு சோகத்துக்கு நாகசுந்தர், ரேஷ்மா, ஏஞ்சல், எவாஞ்சலின், ரூத் அம்மா, ஜெயபிரகாஷ் ஐயா, சக்தி, நோவா டைத்து, ஜாய கிருபைக்கு ஒப்பு கொடுக்குறோம். கர்த்தாவே சபையார் ஊக்கமாய் ஜெபித்தாங்க, உதாரத்துவமாய் கொடுத்ததுனால மகள் நல்லபடியாக கிருபையாய் வந்ததுக்காய் நன்றி. அருமை மகளுக்காய் நீ கொடுத்த சுகத்துக்காக நன்றி. கூட இருந்து பார்த்த என்னுடைய சபையார் உறவினர்கள் அன்று எல்லா குடும்பத்தாருக்காய் நன்றி செலுத்து. ரிஜாய்ஸ் ஃபேமிலிக்காய், சாந்தினிக்காய் நன்றி செலுத்துகிறேன். அவங்க ஏற்பட்ட மன கிளேசங்கள், காயங்களை ஆற்றி இந்த மகளை மறுபடியும் ரெஸ்டோர் பண்ணதுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமே. சத்தம் ஆமேன்னு சொல்லுவோம். ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கிய சமாதான சந்தோஷம் நம்ம அனைவரோடு இருப்பதாக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.